विघ्नं गुरु मे देव सर्वकार्येषु सर्वदा विघ्न विनायक मूर्ति की जय எல்லாரும் கை தூக்கின்னு சொல்லுங்க நாம எவ்வளவுக்கு எவ்வளவு கை தூக்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம தூக்கி பிடிச்சுன்னு பகவான் போவார் ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராம கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ காமகோட்டி ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சத்குரு மகாஸ்வாமி கி ஜெய் ஸ்ரீதர ஐயாவாருலகோ कांची मध्व श्रृंगेरी अहोबिल पीठाधीश्वर गुरुभ्यो स्वामी की எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நந்தினி அம்மாவோட ஆத்துல மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு திருக்கல்யாணம். எல்லாருக்கும் பொதுவா ஒரு இஷ்ட தெய்வம் இருப்பா. எனக்கு ஒரு தனிப்பட்ட இஷ்ட தெய்வம், உங்களுக்கு எல்லாம் ஒரு தனிப்பட்ட இஷ்ட தெய்வம். நாம பிரார்த்தனை பண்ற அந்த இஷ்ட தெய்வம் நம்ம ஆத்துக்கு பிரதானமா நம்மளோடயே இருக்கணும், நம்மள அனுகிரகம் பண்ணிட்டே இருக்கணும்னு ஆசை எல்லா பக்தர்களுக்கும் பக்திகளுக்கும் இருக்கும். ஆனா பாரபட்சமே இல்லாம எல்லா தேவதாக்களும் ஒரு ஸ்தலத்துல இருக்கா அப்படின்னா நந்தினி அம்மாவோட ஆகம் தான். சந்தேகமே வேண்டாம். செகண்ட் ஃப்ளோர் போங்கோ, அங்க ஒரு கதவை திறங்கோ, என்ன சுவாமி இல்லை இந்த ஆத்திலேன்னு உங்களுக்கு தோழிடும். ஏன்னா 51 சக்தி படத்துல இருக்கிற 51 அம்பாலும் இருப்பா, 108 திவ்யதேசத்துல இருக்கிற பெருமாளும் இருப்பா, 274 பாடல்பட்ட சில சிவபெருமானோட லிங்கங்களும் இருக்கும். அப்ப எல்லா சுவாமியோட அனுகிரகம் பெற்ற ஒரு கஷேத்திரமா இருக்கக்கூடிய ஒரு ஆகம்னா அது நந்தினி அம்மாவோட ஆகம் தான். அது மட்டும் இல்லாம அவளோட பூஜைகளை சொல்லணும்னா ஒரு பூஜை கூட ஸ்கிப் பண்ணி நான் பார்த்தது கிடையாது. அடுத்த வருஷம் இந்த பூஜை பண்ணிக்கலாமே, இப்ப முடியலையே அப்படின்னு சொல்லாம ஒவ்வொரு பூஜையும் ஸ்ரத்தையா சாஸ்திரம் சொல்ற மாதிரியே செஞ்சு இந்த லோகத்தோட க்ஷேமம், அவளோட பூஜையெல்லாம் உன்னிப்பா கவனிச்சு சுயநலமே இருக்காது. இந்த லோகத்தோட க்ஷேமத்துக்காக மட்டுமாதான் இருக்கும் அவளோட பூஜை. அது மட்டும் இல்லாம சொல்லவா வேண்டும் பண்டிகைகள்லாம். ஒரு நவராத்திரிங்கிறது ஒரு கல்யாண பிரம்மோத்சவம் மாதிரி 9 நாள். இது கலியுகம். அப்படி இல்லைன்னா நாரதரே மைக் பிடிச்சிட்டு அதிகமா பேட்டி எடுக்க வந்துடுவார். பிரம்மா விஷ்ணு கூடிய சீக்கிரம் நடக்க போறது. படியில இருக்கிற பொம்மையெல்லாம் விட்டு பிரம்மா விஷ்ணு அவாலே படியில உட்காந்துட போறா. அதெல்லாம் நடக்க போற காலமும் வருது. அப்படி இருக்க இப்படிப்பட்ட ஒரு பூஜைகளையும் புனஸ்காரங்களையும் செஞ்சு லோக க்ஷேமத்துக்காக பாடுபட்டு இருக்கிற நந்தினி அம்மாவுக்கு ஒரு கரகோஷத்தை எழுப்பி இந்த உபன்யாசத்தை நம்ம ஆரம்பிச்சோம். இருக்க இங்க இருக்கிற பெண்கள் எல்லாருமே ஒரு தலைப்புக்கு கீழ் வரக்கூடிய ஒரு பெண்கள். என்னன்னு சொல்லுங்க, ரொம்ப அவரோட பதிவுக்கு கீழே அந்த தலைப்பு வந்திருக்கு, பெண் எனும் பராசக்தி. பராசக்தினா என்ன? நம்ம பராசக்தியை பெண்ணோடவே ரிலேட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம் பல காலமா. தமிழ் தோன்றிய காலத்திலிருந்தே பராசக்தினா அது பெண் அப்படின்னு சங்க காலங்கள் இலக்கியங்கள்லாம் சொல்றது. அப்படி இருக்க பராசக்திங்கிறது பெண்பால் பேரும் கிடையாது. அப்படி இருக்க பெண்ணோடு இணைத்து ஏன் பராசக்தியை பேசணும் அப்படின்னா, ஒரு பெண்ணாகப்பட்டவள் தான் பரத்துக்கே சக்தியை தருபவள். அது ஆதிசங்கரர் அவரோட வாக்கியாதால சொல்லியிருக்கார். அதாவது பரம் அப்படின்னா பிரபஞ்சம், சக்திங்கிறது பிறப்போடு நம்மோடு வரக்கூடிய ஒரு அம்சம். ஒரு குழந்தை பிறக்கிறது, ஸ்ரீதேவி பாகவதத்துல வேதவியாசர் சொல்றார், ஒரு குழந்தை பிறந்தாவிட்டு அந்த குழந்தையை நோக்கி காற்று வருமாம், அந்த காற்றை காலால் எட்டி உதைத்து தவிர்த்து தன் சக்தியை வெளிக்காட்டுகிறதாம் குழந்தை. அப்ப பிறக்கிற ஒரு சிசுவுக்கே ஒரு சக்தி இருக்கும் பொழுது, பிறப்பிற்கு முன் பிறந்த பின் இறப்பிற்கு முன் இறந்த பின்னு ஒரு ஆத்மாவோட ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பிரயாணம் பண்ணிட்டு வர ஒரு அம்சம் அப்படின்னா அது சக்தி. அப்ப பராசக்தினா பிரபஞ்சத்தோட சக்தி. பிரபஞ்சத்தோட சக்திக்கு யார் காரணம்? நம்ம கிட்ட இருக்கிற சக்திக்கு அந்த பகவான் காரணம். பிரபஞ்சத்தோட சக்திக்கு யார் காரணம்? ஏன்னா ஆதி இல்லை அந்தமில்லை. பிரபஞ்சத்துக்கு எது ஆரம்பம், எது முடிவு, எது தொடக்கம் யாருக்குமே தெரியாது. பறந்து விரிந்த ஒரு பிரதேசம் இந்த பிரபஞ்சம்ங்கிறது. இந்த பிரபஞ்சத்துல ஒரு தூசி தான் நம்ம பூலோகம். அந்த பூலோகத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிற அதுல ஒரு தூசி தான் நாம மனுஷாலாம். அப்படி இருக்க அந்த பிரபஞ்சத்துக்கு சக்தி சேர்க்கிறது யாரு அப்படின்னா, தேவி பாகவதத்துல சௌனகாதி முனிவர்களுக்கு சூத்த பௌனிகாச்சாரியர் சொல்றார், உடல், உயிர், இறைவன் இவை மூன்றும் தான் பிரபஞ்சத்துக்கு சக்தியாம். உடல் இந்த சரீரம், இந்த ஜீவன், இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஊடுருவி இருக்கிற உயிர் ஆத்மா. அவ இந்த உடலும் உயிரும் சேர்ந்து மானிடனாக பட்சியாக பிராணியாக இருந்து இந்த பிரபஞ்சத்துக்கு சக்தி சேர்க்கிறது. இந்த உடலையும் உயிரையும் படைத்தது யார்? அந்த இறைவன். அப்ப அந்த இறைவனும் சக்தியை சேர்க்கிறார். இறைவன் யார்? பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன். அப்ப இன்டைரக்டா பகவான் தான் நம்மளை படைச்சிருக்கார். அப்ப நம்ம சக்தியும் பகவான் சக்தியும் ஒண்ணு. அதனாலதான் நமக்குள்ளேதான் எல்லா சுவாமியுமே நமக்குள்ள இருக்கா, எல்லாருக்குள்ளயும் ஒரே சுவாமி தான் இருக்காருன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிற காரணம் அதுதான். அப்படி இருக்க இறைவன்கிறவர் 3. யாரு? பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன். இந்த பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் பிரபஞ்சத்துக்கு சக்தியை சப்ளை பண்ணிட்டு இருக்க, இந்த பிரம்மனுக்கும் விஷ்ணுவுக்கும் மகேஸ்வரனுக்கும் சக்தி சப்ளை பண்றது யார்? அந்த ஒரு சந்தேகம் வருமே.
இந்த ஜீவத்துக்கும் ஜீவத்துக்குள்ள ஊடுருவி இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவுக்கும் சக்தியை சப்ளை பண்ணி நம்மள சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறது அந்த பகவான் தான் பிரபஞ்சத்துக்கும் சக்தி தரார். பகவான் என்னென்ன தொழில் செய்யறார்? பிரம்மர் படைத்தல், விஷ்ணு ரட்சித்தல், காலாக்னியான ருத்ரர் எல்லாத்தையும் அழிப்பார். அப்ப இந்த படைத்தலும் காத்தலும் அழித்தலும் ஒரு சைக்கிள். இதுக்கு எது ஆரம்பம்? முதல்ல அழிவினால படைப்பு வந்ததா, படைப்பினால அழிவு வந்ததா யாருக்கும் தெரியாது. அப்ப இந்த 3 தொழில்கள் நடக்க இந்த தொழிலுக்கே சக்தி தருபவள் யார் அப்படின்னா, பிரம்மனுக்கு கலைமகளாக இருந்த சரஸ்வதியும், விஷ்ணுவுக்கு திருமகளாக இருந்த லட்சுமியும், பரமேஸ்வரனுக்கு மலைமகளாக இருந்த பார்வதி தேவியும் இந்த சக்தியை தரான். அப்போ அந்த பராசக்திக்கே சக்தியை தருவதனால் அந்த பெண் என்பவள் பராசக்தியாக கருதப்படுகிறாள். இது ஆதிசங்கரர் எப்படி சொல்றாருன்னா, பராசக்திங்கிறவ தான் இந்த துர்கா லட்சுமி சரஸ்வதி. இந்த பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் சக்தியை கொடுக்கறதே பராசக்திக்கு, மீண்டும் அந்த பராசக்தியே பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரனுக்கும் சக்தி தர. இது ஒரு பைனரியா போயிட்டு மும்மூர்த்திகள்ல இருந்து முப்பெரும் தேவிகளுக்கும், முப்பெரும் தேவிகள்ல இருந்து மும்மூர்த்திகளுக்கும் சக்தி போயிட்டே இருக்கு. அப்படி இருக்க அந்த பராசக்தியோட அம்சமான மீனாட்சியோட திருக்கல்யாணம் இன்னைக்கு நடந்திருக்கு. அதை பத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஆதிசங்கரர் சண்மதங்களை உருவாக்கிறார். சைவம், வைஷ்ணவம், சாக்தம், கௌமாரம், கணாபத்தியம், சௌரம். இதுல இந்த சைவத்தை பார்த்தோம்னா மகேஸ்வரனுக்கு, வைஷ்ணவத்தை பார்த்தோம்னா மகாவிஷ்ணுவுக்கு, கௌமாரம் முருகனுக்கு, கணபத்தியம் விநாயகருக்கு, சௌரம் சூரியனுக்கும் பிற தேவர்களுக்கும். நடுவுல சாக்தம்னு ஒண்ணு இருக்கு. மற்ற ஆண் தெய்வங்களுக்கு எல்லாம் தனித்தனி சம்பிரதாயம், தனித்தனி பூஜை. சைவம்னா சிவனுக்கு தான், அதுல பெருமாள் இன்டர்ஃபியர் ஆக மாட்டார். வைஷ்ணவத்துல பெருமாள் மட்டும்தான், சிவன் வரமாட்டார். கௌமாரம் முருகருக்கான பூஜை. அப்போ ஆண்களுக்கான பூஜை வெவ்வேறு சம்பிரதாயத்தில் இருக்கும் பொழுது பெண்ணுக்கான சாக்த பூஜை மட்டும் ஒரே சம்பிரதாயத்தில் ஆதிசங்கரர் கொண்டு வந்துட்டாருன்னா, வியாக்கியாத்தாக்கள்லாம் சொல்லுவா, சக்திங்கிற அந்த ஒரு அம்சத்தை பிரிக்கவே முடியாது. எந்த சக்தியாக இருந்தாலும் அந்த சக்திங்கிற அம்சத்தை பிரிச்சுட்டோம்னா உடல் உயிரை விட்டு பிரிஞ்சிடும், உயிர் இறைவனை விட்டு பிரிஞ்சிடும், இறைவன் பிரபஞ்சத்தை விட்டு பிரிஞ்சு இந்த பிரபஞ்சத்தோட ஒர்க்கே கேள்விக்குறியாடும். அதுக்கு நான் சொல்றேன், இந்த சக்தி ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தானே இந்த உடலையும் உயிரையும் ஒன்னா பவுண்ட் பண்ணி வச்சுட்டு. அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இல்லைன்னா ஆத்மா இந்த உடலை விட்டு வெளில போயிடும். இந்த உடலுக்கு என்ன பேர்? பிரேதம்னு பேர், பிணம்னு பேர், சடலம்னு பேர். அப்படி இருக்கும் பொழுது உடல் உயிரை விட்டு பிரிஞ்சிடுது. இப்ப சக்தி பிரிஞ்சுட்டான். அப்ப சக்தி பிரிஞ்சா அந்த ஆத்மாவோட எப்படி இறைவன் கிட்ட டிராவல் பண்ணிட்டு போக முடியும்? சக்தியே இல்லையே. அப்ப இறைவன் கிட்ட இருந்து ஆத்மா போயிடுறது. ஆத்மாவோட கடைசி டிராவல் என்ன? மோட்சம். பகவானோட பாதங்களுக்கு தான் போகணும். அப்போ ஆத்மா இறைவனை விட்டுட்டு பிரிஞ்சிடுறாரு. இறைவன் கிட்ட சக்தி இல்லைன்னா பராசக்திக்கு சக்தி போகாது. அப்படி இருக்க இந்த பிரபஞ்சமே கேள்விக்குரியாது. அதனாலதான் சக்தி தேவிகளை பிரிக்காம ஒரே சம்பிரதாயத்துக்குள்ள ஆதிசங்கரர் கொண்டு வந்தார். இருக்க இந்த மீனாட்சி அம்மை ஒரு சக்தியின் ஸ்வரூபமாக மங்கையர்க்கெல்லாம் அரசியாக மதுரையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பாண்டிய தேச மக்களால் கருதப்படுபவள். அப்படி இருக்க அவளோட இந்த சரித்திரத்தை நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மதுரைங்கிற அந்த ஒரு பிரதேசம் எப்படி உருவாச்சுன்னு எனக்கு தெரிய வேண்டாமா? அதுக்கு ஒரு கதை, ஒரு சின்ன கதை. அதுக்கப்புறமா நம்ம மீனாட்சியோட சரித்திரத்துக்குள்ள போயிடலாம். தக்ஷன்கிற ஒரு மகாராஜா, ஸ்வயம்பு மன்வந்தர நவ பிரஜாபதிகள்னு ஒரு 9 பேர் உண்டு. அந்த 9 பேரோட டியூட்டியே என்ன அப்படின்னா, இந்த பூலோகத்தில் 8 திக்கு இருக்கு இல்லையா? கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு. இந்த 8 திசையிலையும் 8 பேர் நின்று இந்த பூலோகத்தை காப்பாற்றுவார். நான் என்ன சொன்னேன்? நவ பிரஜாபதி. அப்போ 9ஆவதா இருப்பவர் மத்திய பகுதியில மேலையும் கீழையும் ரட்சிப்பார். இருக்க 9 பேரும் பிற லோகத்திலிருந்து உள்ள வரணும்னா இவா 9 பேர் இந்த பர்மிஷன் வாங்கிட்டு அந்த பூலோகத்துக்குள்ள வர முடியும். மும்மூர்த்திகளை தவிர யாரெல்லாம் இருக்காலும். அப்படி இருக்க இந்த பிரஜாபதி அப்படிங்கிறவா இந்த பூலோகத்தை ரட்சிப்பவர்கள் அர்த்தம். அப்படி இருக்க இந்த 9 பிரஜாபதிகளுக்குமே மூத்தவனாக இருப்பது யாருன்னா தக்ஷ பிரஜாபதி. இந்த தக்ஷன் கெட்டவனா கெட்டவன், நல்லவனா நல்லவன். இவன் என்ன ஆங்கிள் பார்த்தாலுமே தக்ஷன் தக்ஷனாக தான் இருப்பான். அப்படி இருக்க இந்த தக்ஷனுக்கு பெருமாள் மேல அளவு கடந்த பக்தி. பெருமாள் மேல திருநாமாவை சொல்லி 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 அவ்வளவு தேஜோமயமான ஒரு வதனம். அதே இந்த பக்கம் பார்த்தா சிவனை கண்டாலே ஆகாது, சிவனை கண்டாலே பிடிக்காது. ஏன் அப்படின்னா இந்த தக்ஷ பிரஜாபதி பிரம்மரோட மகன். பிரம்மருக்கு 5 தலை. சிவன் என்ன பண்ணார்? பிரம்மரோட ஆணவத்தை அழிக்க 5ஆம் தலையை கிள்ளி எறிந்தார். அப்ப என் அப்பாவோட 5ஆம் தலையை கிள்ளிய உன்னை நாயே சேவிக்கணும்னு சொல்லி சிவனை கண்டாலே தக்ஷனுக்கு ஆகாது, நான் பெருமாளை கண்டா மட்டும்தான் ஆகும். இப்படி இருக்க சிவன் கோவில்களை தரமட்டமாக்குறது, லிங்கங்களை எல்லாம் உடைக்கிறது, சுவாமியை சைவத்தை பின்பற்றுபவர்கள் எல்லாரையுமே சிறைப்பிடிக்கிறதுன்னு இந்த மாதிரி நடக்கக்கூடாத காரியங்கள்லாம் நடத்திட்டு இருந்தான் தக்ஷன். ஏற்கனவே சொன்னேன், தக்ஷனுக்கு பெருமாள் மேல பிரீத்தி அதிகம். ஒரு முறை தாயாரை நோக்கி தவம் பண்ணிட்டு இருக்கும்போது தாயார் வந்துட்டு வைகுண்டத்துக்கு என்ன வர வேணும் கேளுன்னு. உன்னோட ஹம்சமா உன்னை போல் அழகிலும் அறிவிலும் ஆற்றலிலும் சிறந்த ஒரு 100 பெண் பிள்ளைகளை எனக்கு நீ மகளாக தரணும் அப்படின்னு கேட்க தாயாரும் சரி அனுகிரகம் பண்ணி ததாஸ்துங்கிறார். அப்ப 100 பெண் பிள்ளைகள். தக்ஷனோட மனைவி பேர் பிரசூதி. பிரசூத்தியும் தக்ஷனும் சேர்ந்து அந்த 100 பெண் பிள்ளைகளையும் பாலூட்டி பாசமூட்டி வளர்க்கிறார். இப்படி இருக்க இதுல கடைசி மகள் யாரு அப்படின்னா அவதான் நம்ம தாட்சாயினி. அவளோட ஸ்வரூபம் தான் எல்லா பெண் தெய்வங்களும். அப்படி இருக்க அந்த தாட்சா கடைசி குழந்தைன்னா ஆத்துல எப்பவுமே ஒரு செல்லம் அதிகம்.
அதிகமான வாத்சல்யம். அப்படி இருக்க தாட்சாயணிக்கும் அதே மாதிரிதான் அப்பா கிட்ட இருந்தும் அம்மா கிட்ட இருந்தும் நாடு கிட்ட இருந்தே அதிகமான பாசமும் பரிவும் அவர்கிட்ட கிடைக்கும். அப்படி இருக்க யாருக்கு தக்ஷனுக்கு யாரை பிடிக்காதுன்னு சொன்னேன்? சிவனை பிடிக்காது. ஆனா இந்த தாட்சாயணி என்ன பண்ணிட்டா, அது ஒரு பெரிய கதை. அவன் என்ன பண்ணிட்டா, லவ் மேரேஜ் பண்ணி கைலாசத்துக்கு ஓடி போயிட்டான். அந்த காலத்திலேயே லவ் மேரேஜ், இப்ப இருக்கிற லவ் மேரேஜ் அந்த காலத்திலேயே அப்பாவுக்கு பிடிக்காத கல்யாணம் பண்ணிட்டு கைலாசத்துக்கு ஓடி போயிட்டான். அப்ப பரமேஸ்வரனை கல்யாணம் பண்ணிக்கிறா. பரமேஸ்வரனை கல்யாணம் பண்ணிட்டவன் அவர் யார்? ஆதி இல்லை அந்தம் இல்லை. அவருக்கு எது தலை எது பாதம்னு தெரியாது. அப்படி இருக்க அவருக்கு எது பிறப்பு எது அழிவுன்னு தெரியாது. அவரை நேரடியா பகிச்சுக்க முடியாது. ஏன்னா நம்ம பொண்ணு அவர்கிட்ட வாக்கப்பட்டு போயிட்டா பரமேஸ்வரனை நேரடியா பகிச்சுக்க முடியாது. ஆனா எப்படியாவது அந்த பரமேஸ்வரனை நான் பழி வாங்கியே தீரணும். என்ன பழிவாங்குறங்கிற விதம் என் மகளை அவன் தூக்கிட்டு போயிட்டான். அந்த பரமேஸ்வரனை பழிவாங்கியே தீரணும்னு மகா விஷ்ணு யாகத்தை நடத்தினா இந்த தக்ஷன். 33 கோடி தேவர்களுக்கும் பத்திரிக்கை, விஷ்ணுவுக்கு பத்திரிக்கை, பிரம்மருக்கு பத்திரிக்கை, சரஸ்வதி லட்சுமி எல்லா தேவர்களும் வந்துட்டான். ஆனா சிவனையும் தாட்சாயணியையும் மட்டும் அந்த யாகத்துக்கு கூப்பிடல. வருத்தப்படுறா, அழறா, ஆலங்கத்துல என்ன சொல்றதுன்னு தெரியல தாட்சாயணிக்கு. என் அப்பா என்னை இப்பவுமே புரிஞ்சுக்கலையே, நான் அவருக்கு பிடிக்காதவர் கல்யாணம் பண்ணினா நான் நல்லாதானே இருக்கேன். அதை அவர் புரிஞ்சுக்காம என்ன அவமரியாதை பண்ணா பரவாயில்ல, ஆம்பளையான அவமரியாதை பண்றேன், நீதியா நான் கேட்டே தீருவேன்னு தாட்சாயணி போறா. ஆனா சிவன் சொல்றார், வேண்டாம் போகாத, இங்கேயே இரு, விளைவுகள் என்னன்னு எனக்கு தெரியுங்கிறார். தாட்சாயணி நான் போயே தீருவேன்னு அவ கிளம்பிடுறான். கிளம்பி போறா. தக்ஷனோட மாளிகையில யாகம் நடந்துட்டு இருக்கு. யாகம் நடக்க அந்த தீ சூரியனையே தொட்டுட்டு வரது, அவ்வளவு பிரம்மாண்டமான தீ. அப்ப நடந்துட்டு இருக்கு. தக்ஷன் சொல்றார், ஏன் இங்க வந்தேன்னா, நான் உன் பொண்ணு தானே, ஏன் நீ எப்ப பொண்ணு? நீ சிவனை கல்யாணம் பண்ணிட்டு போறதுக்கு முன்னாடி என்னோட பொண்ணு. இப்ப நீ யாரு தெரியுமா? காசியில மயானத்துல பிணங்களுக்கு நடுவுல பஸ்மத்தை பூசிட்டு பிச்சாண்டியா பிச்சைக்காரனா இருக்கிற ஒருத்தனோட பொண்டாட்டி. நீ இந்த யாகத்துல கலந்துக்கிறது எனக்கு இஷ்டமே இல்லைன்னு சொல்ல ஆதங்கத்துல அவ என்ன பண்ணிடுறா, அக்னியில போய் தன்னோட உயிரை மாச்சுடுறா. தாட்சாயணி அக்னி கொண்டு நடந்துட்டு இருக்கிற யாகத்துல போய் விழுந்துடுறா. கருகின்னு இருக்கா. நந்தி மூலியமா பிருங்கி மூலியமா கைலாசத்துக்கு செய்தி போறது, ஐயோ உன்னோட மனைவி தாட்சாயணி அங்க எரிஞ்சிட்டு இருக்கா. சிவன் வரார், வஸ்திரத்தை எல்லாம் கவிட்டு கொண்டு அகோரமா வரார், கால பைரவரா வரார். திருசூலத்தை எடுத்து தக்ஷனோட தலையை கொய்து ஒரு ஆட்டோட தலையை தக்ஷனுக்கு வச்சுடுறார். ஏன்னா இது ஒரு ஆட்டு புத்தி. ஏன்னா இது சரியா அது சரியா, இது கரெக்டா அது கரெக்டா, இது ஒரு ஆட்டுக்கு தான் இந்த புத்தி இருக்கும். நீ சிவனை விட்டுட்டு ஹரிய பிடிச்ச, ரெண்டு பேரையும் ஒரு கையில பிடிச்சுக்கணும். ஒரு கையில சிவனை ஒரு கையில ஹரிய பிடிச்சினாதான் நம்ம அந்த படத்துக்கு போக முடியும். ஆனா நீ சிவனை ஏசி ஹரிய மட்டும் பிடிச்சிட்ட, இது ஆட்டு புத்தின்னு சொல்லி தக்ஷனோட தலையை எடுத்து ஆட்டு தலையை பொருத்திட்டார். இப்ப மனைவி அங்க எரிஞ்சிட்டு இருக்கா, என்ன பண்றதுன்னு தெரியல. தன் சூலத்தை எடுத்தார், அந்த மனைவியோட பிணத்தை குத்தி பிடிச்சு காசிமா நகரம் ஃபுல்லா சுத்துறார். எங்க போய் தன் மனைவியை காப்பாத்துறதுன்னு தெரியல. அவருக்கு அழுக, தன்னோட மனைவி தனக்காக இப்படி பண்ணிட்டாலே இவளை எப்படியாவது போய் காப்பாத்தணும் வேண்டும். அப்ப பெருமாள் பார்த்தார், அந்த சுதர்சன சக்கரத்தை எடுத்து அந்த சடலத்து மேல விட்டார். 51 பாகங்களாக அந்த சடலம் பிரிஞ்சு விழ, அந்த 51 பாகங்கள்ல நாவிக் கமலம், தாட்சாயணியோட நாவிக் கமலம் விழுந்த இடமே இப்ப மீனாட்சி இருந்துட்டு இருக்கிற மதுரை. அதாவது சொல்லணும்னா மகாவிஷ்ணுவோட நாவியிலிருந்து தான் பிரம்மர் வந்தார். தாமரை மலர்ந்து அந்த தாமரைக்குள்ள பிரம்மர் வந்தார். பிரம்மர் தான் இந்த சிருஷ்டி கர்த்தா, சிருஷ்டியவே படைச்சவர். அப்ப நாவிங்கிறது தான் படைப்புக்கான விந்து. அப்ப அந்த நாவி விழுந்த இந்த இடத்துல புத்திரபாகியமா இருக்கட்டும், தனபாகியமா இருக்கட்டும், எல்லா பாகியங்களையும் தரக்கூடிய மதுரையாக அது மாறி அங்க மீனாட்சி குடிக்கொண்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம மதுரைக்கு பழைய பேர் கடம்ப வனம். கடம்ப மரங்கள்லாம் சுற்றிட்டு இருக்கிற ஒரு வனப்பிரதேசம். அந்த வனப்பிரதேசத்துக்கு மதுரைன்னு ஏன் பேர் வந்ததுன்னா, தக்ஷனுக்கு 100 பெண்கள் சொன்னேன் இல்லையா, அதுல 27 பெண்களை கல்யாணம் பண்ணிட்டது சந்திர பகவான். சந்திரன் கல்யாணம் பண்ணிட்டார். ஆனா அந்த 27 அவதான் நட்சத்திரம்னு சொல்றாங்க, 27 நட்சத்திரம். அதுல இந்த ரோஹிணிக்கு மேல மட்டும் சந்திரனுக்கு அளவு கடந்த பாசம். மீதி 26 பேர் மேல பாரபட்சமான பாசத்தை காட்டுறோம். ரோஹிணி மேல அதிக பாசம். அப்போ ஒரு மகளுக்கு இப்படி பண்ணி மீதி 26 மகள்களுக்கு அநியாயம் பண்றியன்னு சந்திரனுக்கு சாபம் கொடுத்து அழகெல்லாம் ஒன்ன விட்டுட்டு போயிடும். அதனால இந்திரன் கெட்டதும் பெண்ணாலே, சந்திரன் கெட்டதும் பெண்ணாலேன்னு சொல்லுவோம். சந்திரனோட அழகெல்லாம் போயிடுது. அப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. சிவன் கிட்ட போறார். அப்ப சிவனோட சடைமுடியில சோமவிருட்ச இலைகள் இருக்கும். அந்த இலையை எடுத்து சந்திரன் மேல போட்டா அவருக்கு பொழிவு வந்துடுது. ஆனா மறுபடியும் கொஞ்ச நேரத்துல அந்த சக்தி போயிடுது. மறுபடியும் சோமவிருட்சத்தை போடுறார், மறுபடியும் பொழிவு போயிடுது. அப்படி இருக்க சிவன் என்ன பண்றார், நீ அங்கெல்லாம் போக வேண்டாம் வான்னு சொல்லி தன் சந்திர சூடேஸ்வரரா சந்திரன் தலையில சூடிக்கிறார். ஆனா எத்தனை நாள் அங்கே இருக்க முடியும்? மனைவிகள் கிட்ட சாரி கேட்டு இல்லறம் நடத்த வேண்டாமா சந்திரன்? அப்ப சிவன் கிட்ட சொல்றாரு, என்ன ஏதாவது பண்ண. அப்ப அந்த சோமவிருட்சத்தை அரைச்சு மதுரத்துளியாக்கி நீ பூலோகத்துக்கு வா, இந்த மதுரத்துளி உண்மையில தெரிச்சன்னா உன்னோட பழைய பொழிவு உனக்கு நிரந்தரமா வந்துடும் சொல்ல, அந்த மதுரத்துளி தெரிக்கப்பட்ட கஷேத்திரங்கிறதுனால அந்த கஷேத்திரத்துக்கு மதுரைன்னு பேர். அது மட்டும் இல்லாம அந்த கஷேத்திரத்துக்கு இன்னும் பல பேர். அன்னை கோவில் அந்த கஷேத்திரத்துக்கு பேர். அந்த ஊரே ஒரு கோவிலாம்.
ஊருக்குள்ள கோவில் கேள்விப்படுது, ஊரே கோவிலா இருக்குன்னா அது மதுரை தான். அண்ணன் கோவில் திருஞான சம்பந்தர் சொல்றார், திரு ஆலவாயும் திருக்கண்ணியும் சேர்ந்த அண்ணர் கோவில்ங்கிறா அந்த கஷேத்திரத்தை. அப்படி இருக்க அந்த கஷேத்திரத்துல இருக்கிற மீனாட்சியோட ஜனனத்திலிருந்து அவர் திருமணம் வரைக்கும் இப்ப அந்த சரித்திரத்தை நம்ம பார்க்க போறோம். அப்படி இருக்க குலசேகர பாண்டியன், மதுரையினாலே முதல்ல ஞாபகம் வர்றது பாண்டிய குலம் தான். அப்போ அந்த காலகட்டங்கள்ல ஆண்டு வந்த ஒரு மகாராஜா தான் குலசேகர பாண்டியன். இந்த குலசேகர பாண்டியனுக்கு பெருமாள் மேலையும் அதிக ஆசை, சிவன் மேலையும் அதிக பக்தி. ரெண்டு சைவத்தையும் வைஷ்ணவத்தையும் சேர்ந்து காப்பாத்திட்டு இருந்தாரு இந்த குலசேகர பாண்டியன். அப்படி இருக்க ஆற்றலையும் அழகிலையும் பக்தியிலையும் அறிவிலையும் மெய்ஞானத்திலையும் எல்லாத்திலையுமே சிறந்து விளங்கிய ஒரு மகாராஜானா அது இந்த குலசேகர பாண்டியன் தான். அப்படி இருக்க இந்த குலசேகர பாண்டியனுக்கு கீழ் இருந்த மக்கள் அனுபவிக்காத சுகம் இல்லை. ஏன்னா ஒரு ஊர்ல ஒரு 100 பணக்காரர் இருந்தா ஒரு பிச்சாண்டியா இருக்க மாட்டான். ஆனா இந்த குலசேகர பாண்டியனுக்கு கீழே எல்லாருமே செல்வந்தர்களாம், எல்லாருமே பணக்காரர்களாம், எல்லாமே எல்லா தனங்களையுமே அனுபவித்து சந்தோஷமா வாழ்ந்து வந்த மனுஷாலாம். இப்படி இருக்க இந்த பேருக்கு ஏத்த மாதிரி இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் நல்லா இருப்பான்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி ஒரு வணிகனோட பேர் தனஞ்சயன். ஒரு வணிகன், ஒரு வியாபாரம் பண்றவன். அவன் தினமும் வேற ஊருக்கு போய் வியாபாரம் பண்ணிட்டு வருவான். ஒரு நாள் அவன் வியாபாரம் பண்றதுக்கு போறான். வரும் பொழுது ரொம்ப நாளை அடுத்து இருட்டிடுது. அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம மணலூர் எதுனா பாண்டிய தேசத்தோட தலைநகரம். அந்த மணலூருக்கு கிழக்கே கடம்பவனம்னு ஒரு வனம் இருக்கு. அந்த வனத்துக்குள்ள ஆள் நடமாட்டமே இருக்காது. அந்த வனம் அந்த வனத்துக்கு உள்ள ஒன்ஸ் போயிட்டா வெளியே வரதுக்கு வழி தெரியாது. ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு வனப்பிரதேசம் தான் இந்த கடம்பவனம் தான். ஆனா அந்த வணிகனுக்கு தெரியாது, இந்த கடம்ப வனத்துக்குள்ள போனா வெளில வர முடியாது. இந்த கடம்ப வனம்ங்கிறது ரொம்பவே அமானுஷமான ஒரு காடு. அப்போ அந்த வணிகன் உள்ள போயிட்டான், அங்கே படுக்கிறான். அர்த்த ஜாமம் 2 மணி, என்னமோ சத்தம். அப்படி எழுந்து பார்த்தா அங்க ஒரு சிவலிங்கம், ஸ்வயம்பு லிங்கம். அந்த லிங்கத்தை பார்த்த உடனே இவனுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டு, என்னடா ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு வனப்பிரதேசத்துக்குள்ள ஒரு சுயம்பு லிங்கம் இருக்கே அப்படின்னு. அப்ப அந்த லிங்கத்தை பார்த்துட்டு சரி இந்த லிங்கத்துக்கு நாம பூஜை பண்ணுவோமேன்னு அங்க இருக்கிற குட்டையில இருக்கிற நீர் எடுத்துட்டு வர. அப்ப பூத்த அர்த்தஜாமம் தானே, சில பூக்கள்லாம் அர்த்தஜாமத்துல பூக்கும், அந்த புஷ்பங்கள் எடுத்து அர்ச்சனை பண்றதுக்கு வர. அப்ப என்னவோ திடுக்குன்னு ஒரு சத்தம். பார்த்தா தேவலோகத்துல இருந்து தேவர்கள்லாம் வந்துட்டு இருக்காளா அந்த கடம்ப வனத்துக்கு. இந்திரன், சந்திரன், வாயு, வருணன், யமன், குபேரன் தேவர்கள் எல்லாரும் வந்து அந்த கடம்பவனத்துல இருக்கிற சுவாமிக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே இந்த தனஞ்சயனுக்கு அதிர்ச்சியா எடுத்தான். என்னடா இது ஒரு கடம்பவனம்னே நான் இப்பதான் கேள்விப்படுறேன். இந்த கடம்பவனத்துக்குள்ள ஒரு லிங்கத்தையும் இப்பதான் நான் பாக்குறேன். பார்த்த அடுத்த நாளையே தேவர்கள்லாம் வந்து இந்த லிங்கத்துக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லிங்கத்துக்கு அவ்வளவு பிரகிருத்தியா அப்படின்னு பார்த்தா ஆமா அந்த லிங்கம் தான் யாருன்னா சுந்தரேஸ்வரர். தனஞ்சயனுக்கு தெரியாது இது ரொம்பவுமே மகத்தமான ஒரு லிங்கம். சீக்கிரமே குலசேகர பாண்டியன் கிட்ட சொல்லணும். அடுத்த நாள் விடியல்லையே வழியை தேடி குலசேகர பாண்டியரை பார்த்து, அப்பா இப்படி ஒரு லிங்கத்தை நான் பார்த்தேன், கடம்பவனத்துக்குள்ள தேவர்கள்லாம் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல கூடி இருக்கிற அமைச்சர்கள், ஒரு நல்லது நடந்தா ஒரு சில பேரை தவிர்ப்பா இல்லையா. அப்ப கூடி இருக்கிற அமைச்சர்கள்லாம் சொல்றான், இல்ல அவன் ரொம்ப பணக்காரன், அந்த பணம் ரொம்ப அதிகமாக மூளை முத்தி போய் இந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். தேவர்களாவது வந்து இங்க சேவிக்க, அவ வேணும்னா கைலாசத்துக்கு போய் சிவனை சேவிச்சுப்பா, அதனால இங்க இருக்கிற லிங்கத்தை சேவிக்கிறது. ஆனா குலசேகர பாண்டியன் நம்பல. அமைச்சர்கள் எவ்வளவு புத்திவான், அவ சொல்றதையும் நம்ம கேட்கணும். அப்படி இருக்க அன்று இரவு குலசேகர பாண்டியனோட கனவுல பரமேஸ்வரனே வந்து, நான் கடம்பவனத்துல இருக்கேன், தனஞ்சயன் மூலமா உனக்கு கிடைச்ச செய்தி உண்மையான செய்தி, நீ வந்து எனக்கு கோவில் கட்டுன்னு பெருமானே சொல்றார். அதை சொல்லிட்டு குலசேகர பாண்டியன் போறார் கடம்பவனத்துல. அன்றே அடுத்த நாளே எழுந்தவன்னு போய் தனஞ்சயனை கூட்டிட்டு போறார். வழி தெரிந்து போனா அதுதான் சுந்தரேஸ்வரர். சுந்தரேஸ்வரருக்கு கோவில் கற்றார், குளம் கற்றார், எல்லாத்தையும் பண்ணி ஒரு பெரிய கும்பாபிஷேகத்தை பண்ணி கடம்பவனத்தை மதுரையாக மாற்றி மணலூர்ல இருந்து மதுரையவே தலைநகரமா பாண்டியன் மாத்திட்டார். இப்படி இருக்க அப்படிப்பட்ட புண்ணியத்தை சேர்த்துட்டவர் சிவலோக பிராப்தம் அடைஞ்சார். அந்த குலசேகர பாண்டியனோட மகன் தான் மலையத்வஜன். இந்த மலையத்வஜ பாண்டியனுக்கு அப்பா 10 அடினா புள்ள 15 அடி இல்லையா. அப்பாவுக்கு வந்த பக்தி அப்படின்னா புள்ளைக்கு அதை விட பக்தி, சிவன் மேல அவ்வளவு பக்தி. ஏன்னா இப்ப கட்டின கோவில், அப்பா காலத்துல வந்த கோவில், அந்த கோவிலுக்கு நாம தான் அடுத்து எல்லாம் எடுத்து செய்யறோம்னு சொல்லி மலையத்வஜ பாண்டியன் எல்லா பூஜைகளையும் செஞ்சுட்டு இருக்க. மலையத்வஜ பாண்டியனுக்கு திருமண வயது வருது. அப்ப யார திருமணம் பண்ணிக்கலாம்னு பொழுது சூரசேனன் ஒரு மகாராஜா. அந்த சூரசேனனோட மகள் யாருன்னா காஞ்சனமாலை. இந்த காஞ்சனமாலை யாருன்னா அவரோட முன் ஜென்மத்துல விஸ்வாவசுன்னு யக்ஷகர்கள்ல ஒரு கூட்டம். யக்ஷகர்கள்னா பிரம்மலோகத்துல இருக்கிறவா, கந்தர்வர்கள், யக்ஷகர்கள்லாம். அந்த யக்ஷகர்கள்ல ஒரு தனி பிரிவு தான் விஸ்வாவசு. அதுல வித்யாதரங்கிற ஒரு யக்ஷனோட மகள் தான் இந்த வித்யாவதின்னு ஒருத்தி. அவளுக்கு அம்பாள்னா அவ்வளவு பிரியம்.
அப்படி இருக்க இந்த வித்யாவதிங்கிறவ என்ன பண்றா, அம்பாள் மேல பூஜை பண்ணி அடுத்த பிறவியில நீயே எனக்கு மகளாக பிறக்கணும்னு கேட்கிறா. அப்ப நான் உனக்கு மகளா பிறக்கணும்னா நீ யக்ஷகியா இருக்கக்கூடாது, நீ பூலோகத்துக்கு போ அப்படின்னு சொல்ல. பூலோகத்துல நான் என்னவா பிறப்பேன், இந்த தேவலோகத்திலேயே இருந்து உன்னையே பூஜை பண்ணிட்டு வந்தோம், பூலோகத்தை பத்தி ஒரு விவரமும் தெரியாது அப்படின்னா மலையத்வஜன் ஒருத்தன் பிறப்பா, அவனை திருமணம் பண்ணிட்டு பட்டத்து ராணியா போன்னு சொல்ல காஞ்சனமாலையாக பிறந்து காஞ்சனமாலை மலையத்வஜனை திருமணம் செய்து கொள்கிறார். அப்படி இருக்க காஞ்சனமாலைக்கும் மலையத்வஜனுக்கும் ரொம்ப நாளா குழந்தையே இல்லை. என்னதான் எல்லா செல்வமும் இருந்தாலும் பகவான் ஏதோ ஒரு பக்கம் குறை வைப்பார் இல்லையா. ஒரு கதவை தைச்சா இன்னொரு கதவை திறந்துதான் விடுவார். அப்ப பிரம்மர் மூலியமா அசரீரி கேட்டு புத்திரகாமேஷ்டி யாகம் பண்றார். மலை மேல புத்திரகாமேஷ்டி யாகம், புத்திரகாமேஷ்டி யாகம் நடந்துட்டு இருக்கு. புத்திரகாமேஷ்டி யாகம் நடந்து ஒரு கரெக்டான நாழிகைக்குள்ள ஒரு ஏதாவது ஒரு விசேஷம் நடக்கணும், ஆனா நடக்கல. சரி அப்படின்னு காத்துட்டு இருக்கா. புத்திரகாமேஷ்டி நெய் விடுறா, பால் விடுறா, எல்லாமே நடக்கிறது. அப்போ தீ பெருசா வளர்றதா அந்த புத்திரகாமேஷ்டி யாகத்தில். அது வரைக்கும் சாந்தமா இருந்த அந்த அக்னி ஜுவாலையா மாறி பெருசா வரதான். அந்த ஜுவாலையில இருந்து 3 வயசு குழந்தையா ஒரு பொம்நாட்டி வெளில வரா. அந்த குழந்தைய பார்த்த உடனே 1000 சூரியர்களோட அந்த உதயம் அந்த குழந்தையோட முகத்துல இருந்ததா. 1000 சூரியர்களோட அந்த பிரகாசம் அந்த குழந்தையோட முகத்துல இருந்ததா. ஒரு பச்சை கடல்ல பாவாடையை கட்டிட்டு அந்த குழந்தை வெளில வரா. பிறந்த அந்த 3 வயது குழந்தைக்கு 3 தனம், 3 மார்பகங்கள். மலையத்வஜனுக்கு தூக்கி வாரி போட்டுருக்கு. என்னடா இது, நம்ம குழந்தைக்கு 3 மார்பகங்கள் இருக்கே, இது அதிசயமா இருக்கே அப்படின்னு. அப்போ ஒரு அசரீரி கேட்கிறது, இந்த குழந்தை பருவம் வந்தவுடன் தன் கணவனை பார்த்தவுடன் 3ஆம் தனம் மறைந்து விடும் அப்படின்னு. இதுதான் மீனாட்சியோட பாலகாண்டம்னு நாம் சொல்லிக்கலாம். ராமாயணத்துல வர மாதிரி பாலகாண்டம் மாதிரி இது மீனாட்சியோட பாலகாண்டம். மலையத்வஜன் வீரத்தையும் எல்லாரும் என்ன ஊட்டுவாங்க, ஒரு பெண் குழந்தைக்கு பக்தியையும் பாசத்தையும் ஊட்டி வளர்ப்பா. ஆனா மலையத்வஜன் இவன் மங்கையர்கரசியா அங்கையர் கண்ணியா வரணும், வீரத்தையும் விவேகத்தையும் ஊட்டி அந்த மீனாட்சியை வளர்க்கிறான். இருக்க மீனாட்சி வெல்லாத போர் இல்ல, செல்லாத இடம் இல்ல, உலகத்தையே தனக்கடியில எடுத்துன்னு வரணும்னு மீனாட்சி போர் பண்றா. போர் பண்ணிட்டே இருக்கா. எல்லா தேசங்கள்லயும் மதுரைக்கு கீழே எடுத்துன்னு வரா. அப்படி இருக்க உலகெல்லாம் மீனாட்சிக்கு கீழே வந்துடுது. அந்த பெண்மைங்கிறதே மீனாட்சி கிட்ட இல்ல. அவ ஒரு ஆண் மாதிரி குரோத்தமா வேலை பண்ணிட்டு இருக்கா, குரோத்தமா போர் பண்றா. அவகிட்ட அந்த பெண்மையே இல்ல. அப்ப உலகையே கட்டி ஆண்டாச்சு. ஆள வேண்டிய ஸ்தலம் இன்னும் ஒண்ணுதான். அந்த க்ஷேத்திரம் என்னன்னா பரமேஸ்வரன் இருக்கக்கூடிய கைலாசம். மீதி எல்லா க்ஷேத்திரத்தையுமே கட்டி ஆண்டு போர் பண்ணி தோக்கடிச்சு நம்ம மதுரையோட இணைச்சாச்சு. இணைக்க வேண்டிய பிரதேசங்கிறது ஒண்ணுதான், அது கைலாசம். கைலாசத்துக்கு போறா. கைலாசத்துக்கு தன்னோட சேனையோட போறா. 4 வகையான சேனையையும் கூட்டிட்டு போறா. மதுரையை ஆண்டு கொண்டிருந்த மீனாட்சி கைலாசத்துக்கு போய் அந்த கைலாச மலைக்கு கீழே ஈட்டிய விடுறா. சிவகணங்கள் எல்லாரும் கீழே வந்துட்டா. அவனுக்கு தெரியும் சிவன் வந்து கைலாசத்துல இருப்பார் அப்படின்னு. ஆனா அவனுக்கு என்ன ஆசை, உலகமே தனக்கடியில, அவன் நல்லாட்சி தான் கொடுக்க போறா, உலகமே தனக்கடியில வரணும்னு அவளுக்கு ஆசை. சிவகணங்கள்லாம் வந்து போர் பண்றா. மீனாட்சியை ஜெயிக்கவே முடியல. ஏன்னா அவ பிறப்பால் வீரமங்கை, அவனை ஜெயிக்கவே முடியல. அப்படி இருக்க பரமேஸ்வரனே வந்துட்டார். பரமேஸ்வரன் இப்போ எல்லாரும் இமேஜின் பண்ணிக்கோங்க, பரமேஸ்வரன் வரார். சிவகணங்கள்லாம் போர் பண்றா, சத்தமா இருக்கு, ரத்தமா இருக்கு. தேவர்கள்லாம் பாக்குறா, ஐயோ இப்ப கைலாசமும் அவ ஜெயிச்சுட்டான்னா பூலோகத்துல எல்லாத்தையும் ஜெயிச்சிருவா. அடுத்தவ எங்க வருவா, தேவலோகத்துக்கு வந்து போர் பண்ணுவா, நமக்கு தான் ஆபத்து. அப்ப கைலாசத்துல அவ ஜெயிக்க கூடாது, என்ன பண்றது? அவளும் அவ பங்குக்கு என்னவோ பண்றா, சிவகணங்கள் என்னவோ பண்றா. ஆனா மீனாட்சியை ஜெயிக்கவே முடியல. இப்ப எல்லாரும் கற்பனை பண்ணிக்கோங்க, கைலாசம், கைலாச உச்சியில பரமேஸ்வரன் தபஸ் பண்ணிட்டு இருப்பார். அடிவாரத்துல போர் நடந்துட்டு இருக்கு. போர்ல சிவகணங்கள் தோத்தாச்சு. தோத்த மாத்திரம் நந்தியும் பிருங்கியும் சிவபெருமான் கிட்ட போய் சொல்லிட்டான். சொன்ன உடனே சிவன் வரார். எப்படி வரார்? சடாமுடி. அந்த சடைய பின்னவே முடியாது, ஒண்ணுக்கொண்ணு மாட்டிட்டு அதை எடுக்கவே முடியாது அந்த பின்னல. சடாமுடி, கருத்த ருத்ராட்ச கொட்டை, உடல் முழுக்க பஸ்மம். அது என்ன பஸ்மம்? ஈரமான பஸ்மம். அப்பதான் பாதி எரிஞ்ச சடலத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பஸ்மத்தை பூசிட்டு இருக்கார். கழுத்து ஃபுல்லா ருத்ராட்சம். மாமிசங்கள் எல்லாம் சாப்பாட்டுக்கு எடுத்துட்டு அந்த தோலை எல்லாம் வஸ்திரமா போட்டு இருக்காரு. அதை வாஷாது பண்ண வேண்டாமா? அவருக்கே சித்தன் போக்கே சிவன் போக்குன்னு இருக்கிறவர் அந்த மாமிசத்தை எல்லாம் சாப்பாட்டுக்கு எடுத்துட்டு அந்த துணி, அந்த மாமிசத்தோட தோலை எல்லாம் எடுத்துட்டு வஸ்திரமா போட்டு இருக்காரு. திரிசூலத்தையும் மகுடையும் எடுத்துட்டு வரார் கைலாசத்துல இருந்து. அந்த பருவம் வரைக்கும் அந்த வீரத்தில் இருந்த அவள், பெண்மையை இழந்த மீனாட்சி பரமேஸ்வரனை பார்க்கிறா. உள்ளத்துக்குள்ள ஏதோ ஒரு தடுமாற்றம், அந்த 3ஆம் தனம் மறைகிறது. அப்படி இருக்க அந்த ஆழ் மனசுக்குள்ள இருந்த இந்த பெண்மை கொஞ்சம் வெளில வருதான். அச்சம், வெக்கம், நாணம் எல்லாம் மீனாட்சியோட முகத்துல தெரியறதா. சுத்தி இருந்த வீரர்களுக்கெல்லாம் ஐயோ, வாக்குப்படி 3ஆம் தனம் மறைந்து விட்டதே, அப்ப சிவன் தான் மதுரையை ஆள போகும் அடுத்த ராஜாவா? எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். அப்ப சிவன் சொல்றார், இன்றிலிருந்து 4ஆம் நாள் நான் மதுரைக்கு வருவேன், திருமணம் அப்படிங்கிறார்.
4வது நாள் நடக்கிறது. 4ஆம் நாள் முடிந்ததுக்கு அப்புறமா மதுரைக்கு சுந்தரேஸ்வரர் வரார். அது வரைக்கும் வீரமங்கையா இருந்தாவோ இப்ப பொம்நாட்டிக்கு இதெல்லாம் போடணுமோ அப்பதான் சாரி போட்டுக்கிறா, அப்பதான் அந்த ஆசையா அப்பதான் அவளுக்கு வருது. இந்த மாதிரி எல்லாம் பெண்கள்லாம் நகை போட்டுப்பாளா, இது வரைக்கும் நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்துட்டேன், அவ அப்பதான் தன்னைத்தானே சிங்காரம் பண்ணிக்கிறா. சிங்காரம் பண்ண உட்காந்துருக்கா. சுந்தரேஸ்வரர் கைலாசத்துல இருந்து வரார். சிவகணங்கள் எல்லாம் நம்ம சிவன் எப்பயுமே ஒரு கேஷுவலிட்டி, யாருக்காகவும் தன்னை மாத்திக்கவே மாட்டார். அவ எப்பவும் இருக்கிற மாதிரி அதே மாதிரிதான், ஒரு மாப்பிள்ள மாதிரி வர வேண்டாமா, ஆனா அவர் அதே மாதிரி ட்ரெஸ் போட்டுன்னு வரார். சித்தன் போக்கே சிவன் போக்குன்னு வரார். சுத்தி இருக்கிற சிவகணங்கள்லாம் வரா. வந்துட்டு இருக்க மீனாட்சியோட பக்கமா இருந்துட்டு மலையற்புஜனும் காஞ்சன மாலையும் அவரை வரவேற்க திருமணத்துக்கு அடுத்த நாள் திருமணம். இப்பதான் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பொண்ணு பேசிக்கிறதெல்லாம். மீனாட்சி ஒரே தடவை தான் சிவனை நேர்ல பார்த்தா. அது எப்போ போருக்கு போய் சிவனை வீழ்க்க வேண்டும்னு சொல்லிட்டு சிவனை பார்த்து 3ஆம் தனத்தை மறைச்சுட்டான். அப்படி இருக்க இந்த 3ஆம் தனம் மறையாது. இதுக்கு ஒரு கதை சொல்றார். ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது, யார் பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணத்துல சொல்றார், ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு புறஞானம், அபரஞானம், ஆணவங்கிற இந்த 3 தான் அந்த குழந்தை பிறக்குமா. என்னைக்கு இறைவனை அடையுதோ ஆணவங்கிற இந்த 3ஆம் விஷயமும் அழிஞ்சிடுமா. அந்த மாதிரி தான் மீனாட்சியும் 3 தனத்தோட பிறந்தா. இறைவனோட கடாட்சம் பட்ட உடனே 3ஆம் தனம் மறைஞ்சிடுது. இதை கான்ட்ராஸ்டா எடுத்துன்னு போறாரு. இப்படி இருக்கு. அடுத்த நாள் கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம அம்பாளோட வர்ணனையை பாக்குறோமா. இப்ப நாமெல்லாம் பொன்னாத்துக்காரா இருப்போம். மாப்பிள்ளையாத்துக்காரா வரட்டும். அவெல்லாம் ரொம்ப நம்மள மாதிரி அலங்காரம் பண்ணிலாம் இருக்க மாட்டா. அவெல்லாம் ட்ரெஸ் போட்டுக்காம கூட வந்துருவா. அப்படிப்பட்டவா மாப்பிள்ளையாத்துக்காரெல்லாம். அதனால நம்மளாம் பொன்னாத்துக்காரால இருந்து நம்ம மீனாட்சியை நம்ம பார்ப்போம். நம்ம மாத்து பொண்ணு இல்லையா, அவரை நம்ம தாரவாத்து கொடுக்க போறோம். அவரை நம்ம நல்லா அலங்காரம் பண்ணுவோம். ஏன்னா மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிக்கிறோம். என்னெல்லாம் பிடிக்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் சொல்லணுமோ நம்ம சொல்லி பிடிக்க வைக்கிறோம். அப்படி இருக்க வரா. அண்ணன் நடை போட்டு வரா. அன்னம் போல நடந்து வரா. பொறுமையா வரா. அது வரைக்கும் வீரமா வந்துட்டு இருந்தா. அங்க பரமேஸ்வரன் வரப்போறாருன்னு பொறுமையா வரா. ஆனா மேடைக்கு மாப்பிள்ளைய காணும். நம்மளாம் கல்யாணத்தப்போ முதல்ல மாப்பிள்ளை தான் மேடைக்கு உட்காருவார். சில சாங்கியம் சம்பிரதாயம் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு தான் பொண்ணை அழைச்சிட்டு வருவோம். ஆனா மாப்பிள்ளை இன்னும் லேட்டு. அவர் வரல. அவர் அலங்காரமும் பண்ணிக்க மாட்டார். ஆனா அவர் லேட்டா தான் வருவார். இப்படி இருக்க நம்ம மீனாட்சி சரி முதல்ல அவ வரட்டுமே அவளை கூப்பிடுறா. அன்னம் போல நடந்து வராளா மீனாட்சி. பொறுமையா நடந்து வரா. அன்னம் போல நடந்து வரா. அவளோட தலையில புன்னகை, சௌகந்தி, சம்பங்கம்னு இந்த பூக்கள்லாம் இருக்கும். இந்த பூக்கள் அவ சூடி இருக்கா இல்லையா. இந்த கனகாம்பரம், புன்னகை, சௌகந்தி, இந்த பூக்களுக்கும் ஒரு தத்துவம் இருக்கு. இந்த சௌகந்தி, புன்னகை எல்லாம் பார்த்தோம்னா வாசனை ரொம்ப கம்மி, ஆனா அதிக நேரம் வாடாம இருக்கும். அதுக்கு பரஞ்சோதி முனிவர் என்ன சொல்றாரு திருவிளையாடல் புராணத்துல, இந்த பூக்கள்லாம் எப்படி ரொம்ப வாசனை கம்மியா ஆனா அதிக நாள் இருக்கோ அது மாதிரி தான் பகவானும். நம்மளோட அவர் நமக்கு வர குறைகள் எல்லாம் சுவாமி கிட்ட போய் சொல்லி அவர் தீக்கலையேன்னு வருத்தப்பட வேண்டாம். அவரோட கடாட்சம் என்னைக்கும் நம்மளோட தான் இருக்கும். என்னன்னா நம்ம கர்மா தான் நம்மளை பிடிச்சி எடுத்துட்டு. நம்ம கர்மா நமக்கு குறைவா இருந்ததுன்னா பகவான் கிட்ட சீக்கிரம் போயிடலாம். ஆனா நம்ம சாதாரணமா தெரியாம ஒரு எறும்பை கொன்றாலுமே அது கர்மா அப்படிங்கும் பொழுது அந்த கர்மாவை தீர்க்கறதுக்காக தான் பகவானும் லேட்டா வரார். அது மாதிரி தான் என்னதான் இந்த புன்னகைக்கு ஸ்மெல்லு கம்மி அப்படின்னாலுமே அதுக்கு அதிக காலம் அதுக்கு உயிர் ஜீவன் உண்டு. அது மாதிரி பகவான் என்னதான் லேட்டா வந்தாலுமே லேட்டஸ்டா நமக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவார்னு பரஞ்சோதி முனிவர் சொல்வார். அப்படி இருக்க அறிவான அக்னியிலிருந்து வந்தவனும். அந்த அக்னித்தி அவ வந்தாலே 3 வயசு குழந்தையா அறிவு அப்படிங்கிற ஒரு அக்னித்தியிலிருந்து அவ வந்தாலும் 1000 உதய சூரியன் போல் பிரகாசிச்சாலும். அவ பச்சை கலர்ல வஸ்திரம் அடிச்சுட்டு இருக்கா. 1000 உதய சூரியன். அப்ப அந்த சூரியனோட மஞ்சளும் அவ போட்டு இருக்கிற பச்சையும் சிகப்பா மாதிரி பவழம் போல வராளாம். அவ போட்டு இருக்கிற வஸ்திரம் பச்சை, ஆனா அவ இருக்கிறதோ சூரியன் மாதிரி. அந்த மஞ்சளும் பச்சையும் சேர்ந்து சிகப்பா பவழம் நடந்து வர மாதிரி இருக்கா. அவ நடந்து வருது. இப்படி இருக்க முதல்ல ஒரு அம்பாளை வர்ணிக்கணும்னாலே 3 விதமா வர்ணிக்கிறோம். வியக்ஞவ கூடம், மத்திய கூடம், சக்தி கூடம். வியக்ஞவ கூடம்னா கழுத்துக்கு மேல முகம் ஜடை இதெல்லாம் வியக்ஞவ கூடம். கழுத்துல இருந்து இடுப்பு வரைக்கும் மத்திய கூடம். இதான் ஹிருதயம் அங்கதானே இருக்கு மத்திய கூடம். இடுப்புக்கு இடைக்கு கீழே இருக்கிறதெல்லாம் சக்தி கூடம். இருக்க முதல்ல வியக்ஞவ கூடத்தை வர்ணிக்கிறார். வரிசையா பதிக்கப்பட்ட நவரத்தின கற்கள் கொண்ட கிரீடம். நவரத்தினத்துல ஒன்ன பார்த்தாலே பல இருக்கும். எமரால்டு, ரூபி, இந்த டைமண்ட் எல்லா நவரத்தினங்களையுமே ஒரே கிரீடத்துல போட்டு வராலாம். அழகா வராலாம். அவ வந்துட்டு இருக்கா. இவ தலையோட வர்ணனை முடிஞ்செடுத்து இப்ப அடுத்து முகத்துக்கு வரும். அவ கண்கள் எப்படி இருக்கு தெரியுமா. இந்த மீனாட்சியோட இந்த மகாத்மியத்தை எதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம்னா சம்ஸ்கிருதத்துல ஹாலஸ்ய மகாத்மியம் இருக்கு. இந்த ஹாலஸ்ய மகாத்மியங்கிற புத்தகத்துல இருந்துதான் மீனாட்சியோட கல்யாணத்தை சம்ஸ்கிருதத்துல தெரிஞ்சுக்கிறோம். தமிழ்ல திருவிளையாடல் புராணம். அப்படி இருக்க இந்த ஹாலஸ்ய மகாத்மியம் என்ன சொல்றது தெரியுமா. மீனாட்சிங்கிறவோ காமன் இருக்கானே மன்மதன். அந்த மன்மதனோட கழுத்துல இருக்கிற நகை எவ்வளவு தின்னா அதுவே லென்த்தியா
மெலிசா இருக்கோ அந்த மாதிரி கண்களா அவளுக்கு. மன்மதனோட கழுத்துல இருக்கிற ஆபரணங்கள் ரொம்பவுமே மெலிசா நீட்டமா இருக்கும். அது மாதிரியான கண்களாம் மீனாட்சிக்கு. அதே சமயம் அவரோட நம்ம பரஞ்சோதி தமிழ்ல எப்படி சொல்றார், அவரோட முகம்ங்கிறது ஒரு குளம், குளம் போன்ற முகம். அந்த குளத்துல இருக்கிற மீன் தான் அவரோட கண்ணா. எவ்வளவு அழகா வர்ணிக்கிறார் பரஞ்சோதி முனிவர். நம்ம அப்படியே இமேஜின் பண்ணிக்கணும். அவரோட முகம் ஒரு குளம், குளத்துக்குள்ள ஒரு மீன்னா தண்ணி ஆடிட்டே இருக்கும், அதெல்லாம் கிடையாது. அந்த குளம் எவ்வளவு வட்டமா இருக்குமோ அவ்வளவு வட்டமான ஒரு முகம். அந்த முகத்துக்குள்ள ஒரு மீன் எவ்வளவு அழகா இருக்குமோ அந்த அழகான ஒரு கண். அப்படி அவ பேர் கயல்விழி தானே, கயல் போன்ற விழி உடையவள் கயல்விழி. அப்படி இருக்க அவரோட கண்ணோட வர்ணனை. புருவம் வந்து அவ்வளவு அடர்த்தியான புருவம். அந்த கண் ரொம்ப தின்னான கண். காமனோட அந்த ஆபரணம் எவ்வளவு தின்னா இருக்குமோ அவ்வளவு தின்னான ஒரு கண் அவளுக்கு. அந்த கண்ணுக்கு மேல அடர்த்தியான புருவம். அப்ப கண்ணே மறையற அளவுக்கு ஒரு புருவமா மீனாட்சியோட புருவம். இப்படி இருக்க இப்ப அவரோட நெற்றி கண்ணை பார்த்துட்டோம். அவ நெற்றி எப்படி இருக்கான், அரை நிலவு மாதிரி இருக்கான். பௌர்ணமின்னு சொல்லல, ஏன்னா பௌர்ணமி மீதி அறைய ஃபில் பண்றதுக்கு சிவன் வரணும், முழுசா பார்வதியா இருந்துடக்கூடாது. நம்மளோட மாப்பிள்ளைக்கு ஒண்ணுமே இல்லாம நம்ம பொண்ணாத்துக்காட்ட மாப்பிள்ளை எதுக்கு சொல்லக்கூடாது. அப்படி இருக்க அரை நிலவாம் மீனாட்சிக்கு. அரை நிலவு கொண்டு அவன் நெற்றி அரை நிலவு மாதிரி இருக்கான். அதே சமயம் அவளோட மூக்கு, இப்ப நெத்தி பார்த்துட்டோம், கண்ணு பார்த்துட்டோம், புருவம் பார்த்துட்டோம். இப்ப மூக்கு சம்பங்கி பூ பார்த்திருக்கீங்களா, எவ்வளவு நீட்டமா சம்பங்கி பூ இருக்கும், வெள்ளையா நீட்டமா, துவாரம் எல்லாம் அழகா இருக்கும். அந்த சம்பங்கி பூ மாதிரி இருக்கான் அவரோட மூக்கு, நீட்டமான மூக்கா. இன்னுமே நாம மீனாட்சி கோயில உற்சவரை பார்த்தோம்னா மூக்கு நீட்டமா இருக்கும் உற்சவமூர்த்திக்கு. அந்த மாதிரி ஒரு நீட்டமான சம்பங்கி பூவோட ஒப்பிட்டு அவர் மூக்க சொல்றார். அதே சமயம் காதலிகள் என்னன்னா, சூரியன் ஒரு காதுல காதனியா, இன்னொரு காதுல சந்திரனா. ஒரு காதுல சூரியன், ஒரு காதுல சந்திரன். ஏற்கனவே அவ 1000 சூரியன்களோட பிரகாசம், அறிவுங்கிற தீயிலிருந்து ஜுவாலையாக வந்தவள். அதே சமயம் அவ ஏற்கனவே பொண்ணுக்கு நவரத்னம் எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அவ காதல சந்திர சூரியன். அப்ப அந்த மண்டபம் எப்படி இருக்கும், அவ என்ட்ரி கொடுத்த உடனே மண்டபமே அப்படி பிரகாசம் ஆயிடுதான். அவ்வளவு நேரம் இருட்டா இருந்தது, பிரகாசம் ஆயிடுதான். அப்படி இருக்க கண்ணாடி போல் கண்ணமா. கண்ணம்ங்கிறது கண்ணாடி பல நாம போட்டுக்கிற ஃபேஸ் பேக்லாம் இப்ப என்ன ஃபேஸ் பேக் அப்ப போட்டு இருக்கா என்னமோ அதெல்லாம் எழுதி வச்சுட்டு போல நாம போட்டு இருந்திருப்போம். அப்படி கண்ணாடி போல் கண்ணமாம் அவளுக்கு. அவ்வளவு அழகா வர்ணிக்கிறார் பரஞ்சோதி முனிவர். அப்படி இருக்க அவ இப்படி அவ்வளவு நேரம் இந்த குனிஞ்சத்துல நிமிராம இருக்கா. அப்படியே வரா, அங்க இருக்கிற தேவர்கள்லாம் அவளுக்குள்ளே பேசிக்கிறா. பொம்நாட்டிகள், ஐயோ இது எவ்வளவு அழகா இருக்கா, இப்படிப்பட்டவரா நம்ம அப்படி இருந்தா, அப்ப எவ்வளவு கவசத்தெல்லாம் போட்டுக்கிட்டு எப்படி போருக்கு போயிட்டு இப்ப இவ என்ன இவ்வளவு அழகா இருக்கான்னு அவ எல்லாம் சொல்லி சிரிச்சுட்டு இருக்கா எள்ளி நகையாட. அப்பதான் நம்ம கட்டிக்க போறவர் எங்க இருக்காருன்னு அப்படியே நிமிர்ந்து பாக்குறாளாம். பத சிவனை காணோம். அவர் தான் லேட்டா வராரு, எங்கதான் நான் டைத்துக்கு வந்திருக்காரு, லேட்டா வராரு. அப்போ பரமேஸ்வரன் எங்கன்னு கேட்கிறாளாம். அந்த குரலையும் வர்ணிக்கிறார். சரஸ்வதியோட வீணையிலிருந்து எழுந்த கானம் போல இருக்கான் மீனாட்சியோட குரல். அந்த குரலுக்கும் ஒரு அழகை சொல்லி வர்ணிக்கிறார் பரஞ்சோதி முனிவர். அப்படி இருக்க இது பக்தியவ கூட முகத்துக்கிட்ட. அடுத்து கழுத்து, கழுத்துல முத்து மாலை, பவழ மாலை, எல்லா நவரத்ன மாலைகளையும் போட்டுட்டு அவரோட அந்த மீதி அந்த வஸ்திரமே தெரியல, அந்த அளவுக்கு ஃபுல்லா மணிமாலையெல்லாம் போட்டு. பூமாலை வேற இல்லை, மணிமாலையாவது மெலிசா இருக்கும், பூமாலை எவ்வளவு தனமா இருக்கும். அந்த கெட்டியான பூமாலை, கழுத்துல முத்து மாலை, எல்லாத்தையும் எவ்வளவு பாரமா இருக்கும் மீனாட்சி. இத்தனை மாலையை போட்டு எவ்வளவு பாரமா இருக்கும். அதுதான் பரஞ்சோதி முனிவர் சொல்றார், என்ன பாரத்தை நீ பகவானுக்கு தா, அவ சிரிச்சுட்டே தான் இருப்பா. ஏன்னா அவளுக்கு தெரியும் தன் பக்தனுக்கு எதை கொடுக்கணும், தன் பக்தன் கிட்ட இருந்து எதை எடுத்துக்கணும்னு. அவளோட படைப்பு தான் நாம இல்லாம புவனேஸ்வரி, புவனத்து ஜெகன்மாதா. அம்மாவுக்கு தெரியாத குழந்தைக்கு என்ன வேணும்னு. அதனால நீ என்ன பாரத்தை வேணாலும் அவன் மேல போடு, எப்பவுமே சிரிச்சுட்டே தான் இருப்பா அப்படின்னு. அப்படி இருக்க அவரோட கழுத்தை வர்ணிக்கிறார். அடுத்து இடை, பெண்களுக்கே ஆன ஒரு இடை. அந்த இடையை எப்படி வர்ணிக்கிறார்னா, கண்ணாடியை உடுக்கினா அது எப்படி வேணாலும் வளைஞ்சு கொடுக்கும். அதை பார்த்துருக்கேன் அந்த வீடியோவெல்லாம். கண்ணாடியை உடுக்கிட்டா அது எப்படி வேணாலும் வளையும். அந்த மாதிரி என்ன எப்படி வேணாலும் வளையக்கூடிய ஒரு இடையாம் மீனாட்சியோட இடை. அவ இப்படின்னா இப்படியே வளையறதான், இப்படின்னா இப்படியே வளையறதான், பின்னாடி போனா வளையறதா, முன்னாடி போனா வளையறதா, எங்க போனாலும் மீனாட்சியோட இடுப்பு வளைஞ்சுட்டே போறதா. கண்ணாடி உருக்கன கண்ணாடி. அவர் வந்து உறங்கிய கண்ணாடி சொல்ல, உறங்கின கண்ணாடி. உறங்கினா உருக்கிய கண்ணாடிங்கிறார் அவர் திருவிளையாடல் புராணத்துல. அடுத்து இப்போ சக்தி கூடம், நம்ம மத்திய கூடத்தை பத்தி பார்த்துட்டோம், ரத்யம கூடத்தை பத்தி பார்த்துட்டோம். சக்தி கூடத்தை இடுப்புக்கு கீழே எப்படி வர்ணிக்கிறார்னா, அவ உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த உட்கார போற பிரம்மபீடம் என்னன்னா பஞ்ச பிரம்மஸ்வரூபிணி. லலிதா சகஸ்ரநாமத்துல என்ன இருக்கு, பஞ்ச பிரம்மஸ்வரூபிணி. அதுக்கு அர்த்தம் என்ன, பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன், ஈசன், சதாசிவன், இவ 5 பேரும் சேர்ந்து இருக்கிற அந்த சக்தி கொண்ட ஒரு ஆசனத்துல உட்கார போறா.
சிவனுக்கு கூட அந்த மகாத்மியம் இல்ல. சிவன் கூட ஏதோ ஒரு மரக்கட்டையில உட்கார்ந்து பொண்ணை வாங்கிக்க போறார். ஆனா பொண்ணு போக போற அந்த தாரவாத்து கொடுக்க போற மீனாட்சி பஞ்சபிரம்மஸ்வரூபினியா பஞ்சபீடத்துல உட்கார்ந்து சேவை சாதிக்க போறார். இருக்க அடுத்து மறுபடியும் இப்போ வந்து முதல்ல வெக்ஞ கொடுத்த சொன்னார், அடுத்து மதிய கொடுத்த சொன்னார், அடுத்து சக்தி கொடுத்த சொன்னார். மறுபடியுமே மதிய கொடுத்துக்கே போறார். என்ன சொல்றாருன்னா, இப்போ மீனாட்சி வந்துட்டா, மீனாட்சி வந்த உடனே மீனாட்சி உட்காந்துட்டா. முதல்ல மாப்பிள்ளை வரணும், மாப்பிள்ளை உட்காரணும், மாப்பிள்ளை சாஸ்திரம் இருக்கும், சம்பிரதாயம் இருக்கும், அதெல்லாம் முடிச்சுட்டு தான் பொண்ணையே அழைச்சின்னு வருவா. நம்ம எப்ப பார்த்தாலும் லேட்டு, மாப்பிள்ளை லேட்டா வரார். அங்க மீனாட்சியை பார்த்தாராம், நாம கட்டிக்க போற வேணும் இவ்வளவு அழகா இருக்கா, நாம என்ன பிச்சைக்கார மாதிரி வந்திருக்கோம் அவருக்கு அப்பதான் தோன்றதான். அத்தனை நாள் அவருக்கு தோணல. கைலாசத்துல இருக்கும் போதோ மற்ற கஷேத்திரங்கள்ல இருக்கும் போதோ தோணல. அவர் பிச்சாண்டியா தான் இருந்தார். அவர் மயானத்துல இருக்கக்கூடிய மயான குருவா தான் இருந்தார். தன் கட்டிக்க போறவளை பார்த்த உடனே இவன் என்ன இவ்வளவு அழகா இருக்கா, கட்டிக்க போறவன் நான் வந்திருக்கிறவன் கூட அப்படிப்பட்ட அலங்காரமா பண்ணிட்டு இருக்கான். மாப்பிள்ளனா நான் போயிட்டு இன்னும் லேட் ஆக்குறேன். போறார் ரூமுக்குள்ள போய் அவருக்கு வேலை செய்யறது நந்தி பிருங்கி நாரதர் தம்புரு இவெல்லாம் சிவனை எப்படி எல்லாம் அலங்கரிக்க முடியுமோ அலங்கரிச்சு காமேஸ்வரனா கூட்டிட்டு வர. கைலாசத்துல பிச்சாண்டியா இருந்தவர் மீனாட்சியை கட்டிக்க போற காமேஸ்வரரா வரார். வந்தவரை பார்த்துட்டு மறுபடியும் பரஞ்சோதி முனிவர் சொல்றார், இப்போ காமேஸ்வரன் கட்டப்பட்ட தாலி எந்த போகும் கழுத்துங்கிறார். கழுத்தை எப்படி வர்ணிக்கிறார்னா, இது வரைக்கும் முத்து மாலை, பவழ மாலை, மாணிக்க பதக்கம் இந்த மாதிரி மாலைகளை சொன்னேன். இனிமேல் காமேஸ்வரன் கட்டப்போற தாலியை எந்த போகும் கழுத்து இது, இந்த கழுத்துக்கு தான் இருக்கிறதுலயே ஏற்றம்னு சொல்லி மீனாட்சியோட வர்ணனையை இதோட முடிக்கிறார் பரஞ்சோதி முனிவர். இப்படி இருக்க தங்க கவசங்களை போட்டுட்டு உடலையெல்லாம் அலங்கரிச்சுட்டு அழகுக்கான கலைஞமா இருக்கக்கூடிய மீனாட்சியை மறுபடியும் ஒரு தடவை சேவிச்சுட்டு நம்ம அடுத்த கதைக்கு போகலாம். இப்படி இருக்க மீனாட்சி தேவி மணமகளா உட்காந்துட்டா, மணமகனா காமேஸ்வரர் உட்காந்துட்டார். காமேஸ்வரன் இப்படி பார்த்தாராம். அவ்வளவு தூரத்துல இருந்து பார்த்துட்டு அவருக்கு ஆசை தனத்தாலே அலங்காரம் நடந்து உட்காந்துட்டார். சரின்னு பொண்ணை பார்ப்போமேன்னு பார்த்தா சொக்கி போய் விழுந்துட்டாராம். நம்ம மாப்பிள்ளை பாருங்க, இவருக்கு தான் கட்டி கொடுக்க போறோம் நம்ம பொண்ணை. சொக்கி கட்டி கொடுத்தாச்சு. ஆமா, சொக்கி போய் விழுந்துட்டாராம். அதனால சுத்தி இருக்கிறவெல்லாம் சொக்கனை எழுப்புங்கிறாராம். ஏன்னா பொண்ணை பார்த்து தன்னோட ஆசாபாசங்களை கட்டுப்படுத்தி கைலாசத்துல லோகத்துக்காக தபஸ் பண்றவர் மீனாட்சிய பக்கத்துல போதமா சொக்கி போய் விழுந்துட்டார். அதனால சொக்கநாதன்னு பேர் மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்க போற நம்ம சுவாமிக்கு. அது வரைக்கும் காமேஸ்வரன் பிச்சாண்டியா இருந்தவர் காமேஸ்வரனா இருக்கிறவர் சொக்கநாதர் ஆயிட்டார். சொக்கநாதரான உடனே மீனாட்சியோட கழுத்தில் தாலி கட்டுறார். புரோகிதரா பிரம்மர் தாரவாத்து கொடுக்கறதுக்கு பெருமாள் வரணுமே. யார் பெருமாள்? மீனாட்சியோட அண்ணா வர வேண்டாமா? கல்லழகராக வரார். எங்க மதுரையில இருந்து, மதுரையோட ஒரு புறத்துல இருந்து மலை மேல இருந்து வரார் அவர். ஆனா வரும்போது சீரு கொண்டு வரணும். நாம இப்ப கொண்டு வர மாதிரி முறுக்கெல்லாம் சீர் இல்ல. அவெல்லாம் பட்டத்து ராஜாராணி. தங்கமும் வெள்ளியும் வைரமும் மாணிக்கமும் வைடூரியங்களும் சீரா மூட்டையா வருது. ஆனா வழியில கல்வர்கள்லாம் திருடிட்டு போயிடக்கூடாது. அதனால தானே கல்லனாக மாறி அதெல்லாம் எடுத்துட்டு அதான் கல்லழகர்னு பேர். பெருமாள் என்ன எடுத்தாலும் அவர் அழகா தான் இருப்பார். அவர் பிச்சாண்டியா மாறினாலும் பெருமாள் அழகு. அவர் கருப்பா இருந்தாலுமே வர்ணிக்காத குரு உண்டா. கிருஷ்ணர் எவ்வளவு கண்ணங்கரைன்னு இருப்பார். ஆனா புராணத்தை எடுங்கோ, கிருஷ்ணர்னு ஒரு பேரை எடுத்தாலே அழகுன்னு அங்க ஒரு பேர் வரும். அப்ப பெருமாள் என்ன ஆனாலுமே ஒரு அழகாதான் இருப்பார். இப்போ தன்கிட்ட இருக்கிற அந்த தங்கத்தையும் வைரத்தையும் கல்லர்கள் திருடக்கூடாது. தானே கல்லனாக மாறி கல்லழகராக வராது. வந்துட்டு இருக்கும் போது அங்க சுத்தி இருக்கிறவங்க பெருமாள் தான் வராருன்னு தெரிஞ்சுட்டு பெருமாளை குட்டி எங்காட்டுக்கு வாங்கன்னு சொல்ல பெருமாள் ரொம்ப லேட் பண்ணிட்டார். சரி லேட் ஆயிடுத்து, இனிமேலாவது சீக்கிரம் போவோம் நம்ம பொண்ணை பாக்குறதுக்கு, நம்ம தங்கச்சியை பாக்குறதுக்கு அப்படின்னு போனா அங்க கல்யாணமே ஆகி முடிஞ்சிடுது. தாரவாத்து கொடுக்கறதுக்கு வேணாமா? ஆனா எங்க பெருமாள் வரத்துக்கு முன்னாடி கல்யாணம் முடிஞ்சிடுது. அது எப்படின்னா பெருமாள் வர்றது லேட் ஆக போறதுன்னே தெரிஞ்சு பவழக்கணிவாய் பெருமாள் திருப்பரங்குன்றத்துல ஒரு பெருமாள் இருக்கார். அவர் என்ன பண்ணிட்டார், தான் போறேன்னு மதுரைக்கு போய் தாரவாத்து கொடுத்துட்டார். அதனாலதான் கல்லழகராக இருக்க மாட்டார், அழகா பவழ கனிவாய் பெருமாளாக இருக்காரு. தாரவாத்து கொடுக்கிற பெருமாள் கல்லழகர் கிடையாது, பவழ கனிவாய் பெருமாளாக இருந்து மீனாட்சியை சொக்கநாதனுக்கு தாரவாத்து கொடுக்க சொக்கநாதர் இப்ப கல்யாணம் பண்ணிட்டார். கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி மீனாட்சியை பார்த்தார். இவள் மலையத்வஜனின் மகள், மயங்கி விழுந்தார், சொக்கநாதன் பேர். இவ கல்யாணம் பண்ணிட்டு மிஸ்ஸஸ் பரமேஸ்வரன் ஆயிட்டார். மீனாட்சி மிஸ்ஸஸ் பரமேஸ்வரன் ஆயிட்டா, பரமேஸ்வரி அப்படின்னு ஆயிடுச்சு. அப்ப தன் மனைவியை பாக்குறாரு. இப்ப அப்ப மலையத்வஜனோட மகள், இப்ப மகேஸ்வரோட மனைவி. பார்த்த உடனே மறுபடியும் சொக்கினாராம். ஆனா அவர் கீழெல்லாம் விழல, அப்படியே கண்ணங்கள்லாம் இறங்கி அப்படியே சொக்கி போனாராம். அந்த வதனத்தை பார்க்க அவ்வளவு சுந்தரமா இருந்தா, சுந்தரேஸ்வரர்னு பேர். அப்ப முதல்ல பிச்சாண்டியா இருந்தார். பிச்சாண்டியில இருந்து அவர்
காமேஸ்வரனா வந்தார். காமேஸ்வரத்துல இருந்து சொக்கநாதன் ஆனார். சொக்கநாதன் சுந்தரேஸ்வரர். முகமெல்லாம் அவ்வளவு சுந்தரமா எடுத்தான். சிவனை வேதங்கள்லாம் எப்படி வர்ணிக்கும் தெரியுமா? அகோர ரூபர், காலாக்னி, காலத்துக்கான அக்னி, ரொம்ப கோரமா வர்ணிச்சிருப்பான். ஆனா இங்க மீனாட்சியை பார்த்துட்டு முகமே சுந்தரமா எடுத்தான். சுந்தரேஸ்வரர்னு பேர். இப்படி இருக்க கல்யாணம் முடியறது, எல்லாரும் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வாழ்த்துறா. வாழ்த்துட்டு இப்ப நம்ம சாப்பிட போறா. எல்லாரும் சாப்பிட போறவா எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டா. சரி, அப்பெல்லாம் பூமத்துக்கு சாப்பாடுன்னு சொல்லுவா. கல்யாணம் அப்புறமா மாப்பிள்ளை பொண்ணு கீழே உட்காந்துட்டு ஒரே இலையில சாப்பிடுவா, சுத்தி சொந்தக்காரா. அப்போ மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் உட்காந்துட்டா, ஒரே இலை போட்டு சாப்பிட்டு இருக்கா. இந்த பக்கம் பெருமாள், தாயார், சரஸ்வதி, பிரம்மா, இந்த பக்கம் இந்திரன், சூரியன், சந்திரன், வாயு, முக்கியமான தேவர்களும் தெய்வங்களும் உட்காந்துட்டு சாப்பிட்டு இருக்கா. மீதி எல்லாரும் சேர் போட்டு தனியா மண்டபத்துல அங்க வேற ஒரு பக்கம் சாப்பிட்டு இருக்கா. சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி சாப்பாடுலாம் காலியா எடுத்தான்னு பாக்குறதுக்காக அவன் போறான். போனா மலை மாதிரி சாப்பாடு குவிஞ்சிருக்கான். என்னடா 33 கோடி தேவர்களையும் நான் கல்யாணத்துக்கு கூப்பிட்டேன், ஆனா இங்க மலை மாதிரி இன்னும் சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு, இன்னும் சாப்பாடு இப்படி இருக்கே. அப்ப இந்த சாப்பாடு சாப்பிடுறதுக்கு யாராவது கூப்பிடணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு முன்னாடி மீனாட்சி கூப்பிடுறா. ஏன் சாப்பாடு சாப்பிடல இந்திரா, ஏன் சாப்பாடு சாப்பிடல சந்திரா அப்படி எல்லா தேவர்களையும் கேட்க. அம்மா, உன்னோட கல்யாணத்தை பார்த்தே திருப்தியாய என் பாதி வயிறு நிரம்பெடுத்து, மீதி இந்த மெட்டீரியலிஸ்டிக்கான சாப்பாடு சாப்பிட்டு தான் என் மனசு நிறையணும்னு இல்லை. கல்யாணத்தை பார்த்து சுந்தரேஸ்வரரை பார்த்துலயே இந்த திருப்தி எனக்கு வந்துருக்குமான்னு சொல்லிட்டு வந்தவா எல்லாம் கிளம்பிட்டான். அப்ப இந்த சாப்பாட்டை வீணடிக்க முடியாது. ஒரு கைப்பிடி சாதமா இருந்தா பரவாயில்லைங்க, மலை மாதிரி சாதம் இருக்கே. ஏன்னா மலையத்வஜனோட மகளாச்சே, எல்லாத்தையும் மலையோட தான் ரிலேட் பண்ணி சொல்லணும். மலை மாதிரி சாப்பாடு இருக்கு. அப்போ சிவன் சொல்றாரு, என்னோட பூத கணத்தை வேணா நான் கூப்பிட்டேன். அது என்ன பூத கணம்? பூத கணங்களை கூப்பிடுங்க. இவ்வளவு சாப்பாடு ஒருத்தனையவா சாப்பிட முடிப்பான்? பாண்டியர்கள் நாங்க. மீனாட்சி அவ குலத்தோட பெருமையெல்லாம் சொல்றா. அவ வாக்கப்பட்டு வந்துட்டா. அவ குலத்தோட பெருமை, நாங்கெல்லாம் பாண்டியர்கள், சாப்பாடு போட்டே உயர்ந்தவர்கள். ஒருத்தனுக்கு சாப்பாடு போட்டு என் ஊரையே கூப்பிடுங்க, உங்க சிவகணங்கள் எல்லாரையும் கூப்பிடுங்க. சிவன் சொல்றாரு, வருத்தப்படுவேன் மீனாட்சி, நான் எல்லாரையும் கூப்பிடுவேன், ஆனா பாண்டிய தேசமே பஞ்சத்துல போயிடும். அப்ப சொல்றா, சரி நீங்க வர ஒருத்தனை கூப்பிட்டு பாருங்க. அப்ப சிவன் குண்டோதராங்கிற ஒரு குண்டா ஒரு அசுரன் மாதிரி ஒருத்தன் வரான். வந்து ஒரே கையில அந்த மொத்த மலை மாதிரி சாப்பாடு சாப்பிடுறான். மீனாட்சி, ஐயோ அப்பா, நான் எல்லாரையும் வர சொன்னேன், நீ ஒருத்தனை மட்டும் கூப்பிட்டேன், பாண்டிய குலத்தை காப்பாத்தி விட்டுட்டு போயிட்டப்பா. எல்லாரும் வந்திருந்தா இந்த மலை மாதிரி நீ எத்தனை மலையை நான் உருவாக்கி இந்த சோத்தை வச்சு அப்படின்னு சொல்லி குண்டோதரன் என்ன பண்றார், சாப்பிட்டு முடிச்சுட்டார். குண்டோதரன் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தாகம். என்ன பண்றார், குண்டோதரன் சாப்பாடே மலை மாதிரி இருக்கிற சாப்பாடை சாப்பிடுறார். தண்ணி மட்டும் ஒரு டம்ளரா குடிப்பார். அப்ப சிவன் கிடைக்கிறார், அப்பா எனக்கு தாகமா இருக்கே அப்படின்னு. அப்ப சிவன் தன் சடையை இப்படி பிரிக்கிறாராம். ஆகாச கங்கை பூலோகத்துக்கு வர அந்த கங்கையை கையை வைத்து அந்த கங்கையை குடிப்பதனால் குடிச்சு முடிச்சுடுறார். குண்டோதரன் கையை வைத்து அந்த தண்ணியை குடிச்சுட்டு அந்த தண்ணியை என்ன பண்ணணும், நீ ஸ்டாப் பண்ணு அப்படின்னு தண்ணி அனுப்பணும். அவர் பாட்டு சாப்பிட்டு போயிட்டார். அந்த தண்ணி கீழே விழுந்து நதி மாதிரி ஓட கையை வைத்து கூட வைகைன்னு பேர் அந்த நதிக்கு. அந்த எங்க காசியில இருக்கக்கூடிய கங்கை சிவன் மூலியமா அந்த கஷேத்திரத்துக்கு கொண்டு வரப்படுறதுனால சிவகங்கைன்னு பேர். அந்த கஷேத்திரத்துக்கு சிவகங்கைன்னு பேர், அந்த நதிக்கு வைகைன்னு பேர், அங்க இருக்கக்கூடிய சிவனுக்கு வைகைநாதன் பேர். இப்படி இருக்க சிவன் இப்ப வைகைநாதனாக ஒரு திரு அவதாரம் எடுக்கிறார். இவ சாப்பிட்டு முடிச்சு இப்ப நலங்குக்கு வருவோம். இப்ப சாயந்தரம் நலங்கு எப்படி நந்தியாவா பண்ணிடுவா, நலங்கு பண்ணிடுவா சிவனுக்கும் பார்வதிக்கும். அப்படி இருக்க நலங்குல மாப்பிள்ளை பொண்ண பாடலாம் சொல்லுவா, ஆடலாமா சொல்லுவா. தேவர்களுக்கு லொல்லு பாருங்க, ஈஸ்வரா சிதம்பரத்தை ஆடினியே, இங்கேயும் ஒரு ஆட்டத்தை ஆடுப்பா அப்படிங்கிறார். அப்ப சிவன் டான்ஸ் ஆடுறார், கூத்தாடுறார், ஆனந்த கூத்தாடுறார். ஏன்னா உலகத்திலேயே இல்ல, உலக சாஸ்திரம் என்ன சொல்றது, ரதி தாரை, அதுக்கப்புறம் அகல்யா, இவாதான் அழகான பெண்கள். இருக்கிறதுலயே அழகான பெண்கள் ரதி, தாரை, அகல்யா. ஆனா அவளை விட ஒரு அழகான பெண் எனக்கு வாக்கப்பட்டு வந்துட்டா. அப்ப நான் ஏதாவது என்னோட சந்தோஷத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுமா இல்லையா? அவர் டான்ஸ் ஆடுற சொன்ன உடனே சிவன் ஆட ஆரம்பிச்சிட்டார். அப்போ ஆடி முடிச்சு நிக்கும் பொழுது எப்படி நிக்கணும், சிதம்பரத்துல இருக்கிற மாதிரி இப்படி நிக்கணும். சரி நிக்கலாம்னு சொல்லிட்டு திரும்புறார். நேர மீனாட்சி மறுபடியும் சொக்கி போய் இடது காலை கீழே வைக்கிறதுக்கு பதிலா வலது காலை கீழே வச்சு இடது காலை தூக்கிட்டார். சிதம்பரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இடது கால் தரையில இருக்கும், வலது கால் தூக்கப்பட்டு இருக்கும். ஆனா மீனாட்சியை பார்த்து இங்க சொக்கி போய் வலது காலை கீழே வச்சுட்டு இடது காலை தூக்கிட்டார் சிவன். அதனால இங்க நடராஜருக்கு இது ஒரு மகாத்மியம். இப்படி இருக்க மீனாட்சி இந்த மாதிரி எல்லாம் மீனாட்சி திருமணம் நடக்கிறது. திருமணம் நடந்து சிவன் சொல்றாரு, வா கைலாசத்துக்கு போலாம், கல்யாணம் ஆயிடுத்தேன், வா கைலாசத்துக்கு போலாம். மலையத்தோழன் சொல்ற, அப்பா எனக்கு பெண் இல்லாத குறையை என் மகள் தீர்த்தாள், அவளை நான் மகன் மாதிரி பாவித்தேன். ஆனா நீ என் பொண்ணை பையனாக்கிட்ட, இப்ப பையனை பொண்ணாக்கிட்ட. அப்படி இருக்கும்போது இப்ப அடுத்த நாட்டை ஆட்சி செய்யறதுக்கு ஒரு ராஜா வேண்டாமான்னு சொல்ல மீனாட்சி கேட்கிறா, வீட்டோட மாப்பிள்ளையா வந்துடுறியாப்பாங்கிற. அப்ப சிவன் சொல்றார்,
இவ்வளவு ஆசைப்படுறாளே, இவளுக்காக ஒரு மனைவிக்கு இதை கூட செய்ய மாட்டோம். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்க. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை பத்தி அழகா சாஸ்திரம் சொல்லும். சிவன்கிறவர் தாண்டவ பிரியர். அவர் அகோரமா ஆடுவார். அவர் ஆடுற ஆட்டத்தை பார்த்தா கண்ணே இருக்காது. அந்த கிரகிச்சுக்கிற தன்மை மனுஷாளுக்கு கிடையாது. ஆனா அம்பாளுங்கிறவள் லாஸ்ய பிரியர். அவ ரொம்ப சாஃப்டான டான்ஸர். பரதநாட்டியம், இந்த மாதிரி டான்ஸ் தான் அவளுக்கு பிடிக்கும். இவர் அகோரர், அகோரமா இருப்பார். அவர் ட்ரெஸ் எப்படி போட்டிருப்பாரு நான் சொன்னேன். இவர் சிங்காரி, தன்னை அலங்காரம் பண்ணிட்டே இருப்பார். ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தமே இல்லை. ஆனா இவாதான் தம்பதிகளுக்கு உதாரணமா நம்ம சொல்றோம். ஏன் அப்படின்னா, என்ன நீ என்னோட கருத்தை நான் உன் மேல திணிக்கல, உன்னோட கருத்தை நீ என் மேல திணிக்காத, நிம்மதியா இல்லறம் புரியும். அப்படி இருக்க மீனாட்சியோட ஆசைக்கு இணங்க வீட்டோட மாப்பிள்ளையா சிவன் வந்துட்டார். வீட்டோட மாப்பிள்ளையா பாண்டியனாக மாறி சிவன் பாண்டியனா மாறிட்டார். பாண்டிய குலத்தின் மலையத்வஜனுக்கு அடுத்த பாண்டியனாக மலையத்வஜனும் காஞ்சனமாலையும் சொல்றா, எடுத்த பிறப்பிற்கான காரணம் முடிஞ்செடுத்து நாங்க சன்னியாசம் போறோம். மலையத்வஜனும் காஞ்சனமாலையும் சன்னியாசத்துக்கு போயிட்டா. மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் மதுரையையும் பாண்டிய தேசத்தையும் ஆண்டு கொண்டிருக்க இப்ப எத்தனை காலம் தான் ஆள்றது? போடுமா இல்லையா? மறுபடியும் கைலாசத்துக்கு இங்கேயே இருந்துட முடியுமா? அப்படி இருக்க சிவன் சொல்றார், நமக்கு அடுத்து ஒரு பாண்டியனை உருவாக்கிட்டு நம்ம கைலாசத்துக்கு போலாங்கிறார். அப்ப சிவனும் மீனாட்சியும் தபஸ் பண்ணி முருகரை உக்ரகுமாரங்கிற ஒரு குழந்தையா பிறக்க வைத்து, பேருக்கு ஏற்ற மாதிரி உக்ரமான ஒரு குழந்தை, முருகரோட அடுத்த அவதாரம் உக்ரகுமாரனாக பிறந்து உக்ரகுமாரனை அடுத்த மகாராஜாவாக மாற்றி மதுரையை விட்டு மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் திருக்கையிலைக்கு செல்ல, என்னதான் அங்க போனாலும் திருவாசகம் என்ன சொல்றது? மதுரையில மாணிக்கவாசி இருந்து சொல்றார், சிவனோட பார்வை தெற்க நோக்கி மட்டும்தான். அவர் என்னதான் அங்க இருந்தாலுமே தெற்க நோக்கி மட்டும்தான் அவர் வருவார். அதை நம்ம என்ன சொல்லுவோம்? தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நீ கைலாசத்துல இரு, ஆனா உன்னோட கடைக்கண் பார்வை தென்னாட்டுக்கு தான் வரணும். ஆனா நீ தென்னாட்டுக்கு வந்து நான் சொந்தம் கொண்டாட முடியாது. ஏன்னா நீ எந்நாட்டவனுக்குமே இறைவன் அப்படிங்கிறார் அந்த தேவாரத்துல, திருவாசகத்துல சொல்றார். அப்படி இருக்க தென்னாடுடைய சிவனாக இன்றளவும் சுந்தரேசனாக, அதுவும் சுந்தரேசனை எப்படி திருஞான சமுத்திரர் சொல்றார் தெரியுமா? அங்கையற்கண்ணி தன்னோடு ஆளவாய் அமர்ந்த அண்ணல்ங்கிறார். மீனாட்சின்னு சொல்லல. மீனாட்சி சம்ஸ்கிருத பேர். அவள் பிறக்கும் பொழுது அவளுக்கான பேர் தடாதகை. தடாதகைங்கிறது அவளோட பேர். வளர வளர அந்த பருவத்தை அடைந்த பிறகு உடல் மாற்றம் ஏற்படும். முகத்துல ஒரு மாற்றம், உடல்ல ஒரு மாற்றம். அப்ப கயல்விழின்னு பேர், தடைக்கண்ணின்னு பேர், இந்த மாதிரி பேர். அப்ப திருஞான சம்பந்தர் என்ன சொல்றாரு? திரு காமகோட்டம் அடைய ஆளுடை நாச்சியார். திரு காமகோட்டம், காசி, காஞ்சி, மதுரை, இந்த 3 கஷேத்திரங்களை காமகோட்டம் சொல்லுவோம். காஞ்சிய காமகோட்டி, காசிய காமகோட்டே, இது காமகோட்டம். காமகோட்டத்துல ஆளவாய், ஆளவாய்னா சிவன், சிவனை ஆளாக்கிய ஒரு நாச்சியார். சிவனை எப்படி இருந்த சிவனை எப்படி மாத்தினா மீனாட்சி. அப்ப காமகோட்டத்துல ஆளவாயை மாற்றியதால் இவனுக்கு திரு ஆளவாய் நாச்சியார் பேர். சிவனுக்கு என்ன பேர்? திரு ஆளவாய் உடைய நாயனார்னு பேர். அந்த மதுரைக்கு இன்னொரு பேர் ஆளவாய், மதுரையோட இன்னொரு பேர் ஆளவாய், இன்னொரு பேர் கூடல். இந்த மாதிரி மதுரைக்கே பல பெயர்கள் உண்டு. அப்படி இருக்க திரு ஆளவாய்க்கு இப்ப ராஜாவாயிட்டார். திரு ஆளவாய் உடைய நாயனார்னு பேர் சிவனுக்கு. மீனாட்சிக்கு என்ன பேர்? அங்கையற்கண்ணின்னு பேர், மங்கையர்கரசின்னு பேர், மீனாட்சின்னு பேர், கயல்கண்ணி, தடைக்கண்ணி, தடாதகை, மீனாட்சின்னு அவளுக்கு எவ்வளவோ பேர். இப்படி இருக்க மீனாட்சி இன்றளவும் மதுரையில் இருந்து கொண்டு பக்தர்களை சேவை சாதித்துக் கொண்டுதான் இருக்கிறாள். இன்றளவும் மீனாட்சியை தாயாக பாவித்து மட்டுமே தான் அந்த கோவிலுக்கு போக முடியும். அவளை வேற எந்த ஸ்தானத்திலையும் வச்சுக்க முடியாது. அவள் நமக்கு அம்மாங்கிற ஸ்தானத்தை மட்டுமே தான் கொடுத்து மீனாட்சி கோவிலுக்கு நாம போக முடியும். அந்த மீனாட்சி கோவிலுக்கு போனோம்னா மீனாட்சியை சேவிக்கலான்னு நம்ம போவோம். அவகிட்ட நம்ம குறையெல்லாத்தையும் சொல்லலான்னு போவோம். ஆனா அந்த மீனாட்சியை பார்த்த உடனே ஒரு 2 நிமிஷம் ஏண்டா வந்தோன்னு இருக்கும். எதனால வந்தோம் அப்படியே பிரமிச்சு நின்றுவோம். என்ன நடக்கிறதுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் தான் ஐயோ இதெல்லாம் சொல்லணுமே படப்படப்படப்படன்னு நம்ம சொல்ல ஆரம்பிப்போம். அப்படிப்பட்ட ஒரு உள்ளுணர்ச்சியை கொடுக்கக்கூடிய மீனாட்சிக்கு இன்னைக்கு நந்தினி அம்மா ஆத்துல திருக்கல்யாணம். எல்லா நாளுமே பக்தர்களை அனுகிரகம் பண்ணிட்டு வா வா நீ வா நான் உன்னை பாத்துக்கிறேன்னு அனாதிக்கு அனாதி ரட்சகையாக இருந்து கொண்டு சுந்தரேஸ்வரரோடு இருந்து மதுரையை ஆள்கிறாள். இப்படி இருக்க மதுரையை அவதான் ஆள்றா. யாரு? மீனாட்சி. ஆனா தன்னோட ஆத்துக்கா இப்ப யாரு? மதுரைக்கு வீட்டோட மாப்பிள்ள. வீட்டோட மாப்பிள்ளை புருஷனை அவமரியாதை பண்ண முடியுமா? ஏற்கனவே முன்பிறவியில நான் தாட்சாயினியா பிறக்கும் போது என்னோட ஆத்துக்கார அவமரியாதை பண்ணி பிரிச்சுட்டா தக்ஷன். அது மாதிரி இந்த ஜென்மத்திலேயோ யாராவது என் ஆத்துக்கார அவமானப்படுத்தி என்ன அவர்கிட்ட பிரிச்சிட கூடாது. அதனால இன்று மதுரையில இன்னைக்கு திருக்கல்யாணம். இன்று மீனாட்சி தன்னோட தண்டத்தை ஏந்தி அவ சீரா ஆட்சி செய்வான். தன்னோட செங்கோல் ஏந்தி ஆட்சி செய்வான். 4 மாசம் தான் அவ ஆட்சி.
நாளுக்கு நாளா 8 மாசம் சுந்தரேஸ்வரரோட ஆட்சி. ஏன்னா என் கணவர் என்னோட உயர்ந்துதான் இருக்கணும். என்னதான் கணவர் மனைவி தன்னை விட உயர்ந்து இருக்கணும்னு ஆசைப்பட்டாலும் மனைவி என்றுமே கணவன் தான் தனக்கு ஒருபடி மேலே இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்படி இருக்க என்னதான் மதுரை என்னோட தேசமா இருந்தாலும், பாண்டிய தேசம் என்னோட தேசமா இருந்தாலும் என் கணவருக்கு அவமரியாதை வந்துடக்கூடாதுன்னு 8 மாசம் நீ ஆட்சி பண்ணு, 4 மாசம் நான் ஆட்சி பண்றேன்னு அண்டர்ஸ்டாண்டிங் கப்புலா ஒரு கப்புள் கோலோட இருந்து வரா மீனாட்சி சுந்தரேஸ்வரரும். அந்த மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் கல்யாணம் நடந்திருக்கு. லோகத்தோட சேமத்துக்காக எல்லாரும் அந்த மீனாட்சி அம்மையை நாம ஆராதனை பண்ணுவோம்.